ஃபர்ஸ்ட் வீட்ல வந்து எப்படி பேசிக்கா ஒரு டெய்லரிங் ஷாப் ஒரு செட்டப் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்திருக்கோம். அண்ட் தென் அடுத்து ஒரு ஷாப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதா இருந்தா எப்படின்றத பார்த்திருக்கோம். அண்ட் தென் அந்த ஷாப்ல நீங்க மட்டும் பண்றதா இருந்தா எப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். அண்ட் ஒருவேளை லேபர் வைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு எப்படிலாம் வந்து நம்ம சேலரி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அண்ட் தென் இதுக்கு வந்து லைசன்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஒருவேளை நீங்க வந்து ஒரு கார்மெண்ட் செட்டப் பண்றீங்க, கார்மெண்ட் லெவல் போறீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு சில ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுவும் நான் சொன்னேன் உங்கள்ட்ட. என்னெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படிங்கறத நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கார்மெண்ட் செட்டப் போனீங்கனாலே கம்பல்சரி கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அண்ட் உங்களுடைய ஐடி ப்ரொஃபைல் பண்றது இந்த மாதிரி வந்து நீங்க இதெல்லாமே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கம்பல்சரி அந்த மாதிரி யாராவது பண்ற ஐடியா இருந்தா பர்சனலா கான்டாக்ட் பண்ணி இன்னும் டீட்டெயிலா கூட கேட்டுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி யாராவது ஒரு ஐடியால இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா கேட்டுக்கலாம். ஏன்னா கார்மெண்ட்ங்கிறது பீஸ் ரேட்டுக்கு ஒரே ஒரு அதாவது ஒரு ஒரு பேண்ட் ஆர்டர்ஸ்னா மொத்தமா ஒரு 1000 2000 பேண்ட் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்ததுனாதான் கார்மெண்ட் பர்போஸ் வந்து நமக்கு ஒரு கார்மெண்ட் வைக்கிறோம்னா அந்த மாதிரி தான் பண்ணணும். ஒண்ணு நீங்க ஓன் மேனுஃபேக்சரும் பண்ணுவாங்க. கார்மெண்ட்ல 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இருந்து நம்ம வந்து அந்த ஆர்டரை எடுத்து பண்றது. ஒன்ஸ் அந்த ஃபீல்டுக்குள்ள போறீங்கன்னா உங்களுக்கே ஐடியா கிடைச்சிடும். திருப்பூர்ல எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? திருப்பூர்ல இருக்கிறவங்க யாராவது இருந்தா தெரியும். திருப்பூர், திருச்சி, சென்னையில கூட இருக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனிஸ்ல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து நமக்கு வரும். நம்ம அது ஒரு 10 பேர் ஆள் வச்சு நம்ம வந்து பர்டிகுலரா அது பாக்கெட் பிக்சிங்னா பாக்கெட் மட்டும் தான் பிக்ஸ் பண்ற மாதிரி வரும். அந்த மாதிரி ஒரு ஒரு ஒர்க் வரும். இப்ப எப்படி இந்த 10 ருபீஸ் பேக் எல்லாம் ஸ்டிச் பண்றாங்க இல்லையா? அதுவுமே ஒரு கார்மெண்ட் செட்டப் தான். வீட்லயே வச்சு கூட பண்றாங்க. ஒரு 3 பேர் 4 பேர் வச்சு அதுவும் ஒரு நல்ல பிசினஸ் தான். ஏன்னா இப்போ அது ரொம்பவே நல்லாவே எல்லா இடத்துலயும் அந்த பேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. பிளாஸ்டிக் அவாய்ட் பண்றதுனால அதெல்லாம் கூட நீங்க பண்ணலாம். ஓகே. ஆனா அந்த மாதிரி நீங்க பிசினஸ் எல்லாம் சூஸ் பண்ணா பெரிய லெவல்ல சூஸ் பண்ணாதான் பெஸ்டா இருக்கும். நீங்க 2 பேர் 3 பேர்னு சொல்லிட்டு நம்ம வந்து பீஸ் ரேட்டுக்கு வாங்கி ஸ்டிச் பண்ணனாக்கா எப்படி சொல்றது, நாள் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணாலும் கொஞ்சமா வருமானம் வர மாதிரி இருக்கும். ஓகே. நிறைய பேர் வச்சு பண்ணா மட்டும் தான் அது லாபம். அந்த மாதிரி பண்றது. ஓகே. அது நீங்க யோசிச்சுக்கோங்க. ஆனா நீங்க ஓனா நீங்க வந்து ஒரு கார்மெண்ட் நீங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றீங்கன்னா அதாவது எப்படி சொல்ல வரேன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நைட்டி ஒரு நைட்டினா நைட்டி மட்டுமே அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அவங்க டிசைன் பண்ணிட்டு நைட்டி பண்ணிட்டு அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னாக்கா ஒரு செட்டப் இருக்கு. ஸோ வந்து கட்டிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கணும், ஸ்டிச்சிங் டிபார்ட்மெண்ட் இருக்கணும். ஸோ நீங்க ஹெட் ஆஃப் தி கார்மெண்ட். ஓகேவா? நீங்க தான் ஹெட்டா இருக்கீங்க. நீங்க தான் இதெல்லாம் பிளான் பண்ணணும். ஓகே. என்ன என்ன மாடல் நைட்டி இந்த டைம் லான்ச் பண்ண போறீங்க, நீங்க டிசைன் பண்ணணும். ஓகேவா? சோ அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் நீங்க போய் ஹோல்சேலா பர்ச்சேஸ் பண்ணணும், அது எல்லாமே இருக்கு. ஓகே. அந்த செட்டப் வந்து நீங்க என்ன மாதிரியும் ஒரு ஒரு சிம்பிளா வந்து இப்படிதான் பண்ண போறோன்றத போட்டு உங்க கட்டிங் மாஸ்டர்ட்ட கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, மொத்தமா 100 200 1000ன்னு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நீங்க ஸ்டிச் பண்ணி வாங்கி பேக்கேஜ் பண்றது, உங்க லோகோ இதெல்லாம் போட்டு பேக்கேஜ் பண்ணி டேக் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி கொடுக்குறது. இந்த மாதிரி ஒரு பெரிய செட்டப்ல பண்றதா இருந்தாலும் நீங்க பண்ண முடியும். என்னடா என்னென்னமோ சொல்றாங்க, ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கேன்லாம் நினைக்கவே வேண்டாம். நம்ம எடுத்து வச்சுட்டோம், ஆரம்பம் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை லீட் பண்ணிடும். ஓகேவா? சோ உங்ககிட்ட நல்ல ஸ்டஃப் இருக்கு, கோர்ஸ் இருக்கு, படிச்சிருக்கீங்க. உங்களால ஒரு ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ண முடியும். அந்த நாலேஜ்ல இருக்கிறதுனால நீங்க தாராளமா கவர்மெண்ட்னால ரன் பண்ண முடியும். ஓகே. சோ இதுல ரொம்ப திறமையா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து லேபர்ஸ் கிடைக்கணும். நல்ல லேபர்ஸ் கிடைக்கணும். ஓகே. பிளைன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பிஸி ஏரியால இருக்கிறவங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லை. சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் சின்ன லெவல்ல இருக்கிறவங்களுக்கு தான். இப்ப எங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க லேபர்ஸ் கிடைக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கா இருக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி உங்களுடைய ஏரியாக்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த உங்களுடைய பிசினஸ் எப்படி பண்ணா என் பிசினஸ் ரீச் ஆகும், எதுக்கு பிசினஸ் பண்றோம், ஏர்ன் பண்ணலாம், என்ன பண்ணா எனக்கு ஏர்னிங் வரும், ஸ்மார்ட்டாவும் யோசிக்கணும். நம்ம ஏரியாக்கு ஏத்த மாதிரி நம்மளோட இதுக்கு ஏத்த மாதிரி அண்ட் நம்ம பேக்ரவுண்ட்க்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க பிசினஸ் சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி சூஸ் பண்ணாலும் அச்சீவ் பண்ணலாம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓகேவா? சோ தட் நீங்க ஓனா ஒரு பிராண்ட் பண்றீங்கனாலும் பண்ண முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பண்ணணும். அண்ட் தென் அந்த லேபர்ஸ் கிடைக்கிறதும். ரெண்டாவது மார்க்கெட்டிங், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாம் தச்சு கிச்சு எல்லாம் அடுக்கி வச்சுட்டோம். ஒரு 1000 நைட் ஸ்டிச் பண்ணி நம்ம வச்சுட்டோம். ஓகேவா? ஒரு முதலாளியா நீங்க வந்து லாஸ் ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். கார்மெண்ட் லெவல்ல போனீங்கன்னா ஸ்டிச்சிங் பண்றீங்க, ஸ்டிச் பண்றீங்க, ஒரு டெய்லரிங் ஷாப்னா குடுக்குறீங்க, அவங்க உங்களுக்கு வந்து பணம் கொடுத்துருவாங்க, முடிஞ்சிருச்சு கதை, அவ்வளவுதான். கார்மெண்ட் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை போடணும், தைச்சு கொடுத்தவங்களுக்கு உங்க சேலரியை கொடுக்கணும், கட் பண்ணவங்க சேலரி, உங்க டீமுக்கு சேலரி எல்லாம் கொடுத்துட்டு உங்க லாபம் எப்போ வரும்னா
அந்த பொருள் வித்ததுக்கு பிற்பாடுதான் இல்லையா. 1000 நைட்டி நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நைட்டியை வந்து ஒரு மார்க்கெட்டிங்க்கு ஒருத்தவங்களை நீங்க வச்சுக்கணும், அவங்க போய் ஆர்டர்ஸ் எடுக்கணும். இது ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். உங்களோட பொருள் பிடிச்சிருச்சு, ஒரு 10 கடையில நீங்க ஆர்டர்ஸ் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 கடையில போய் நாங்க ஒரு 50 நைட்டி தரோம், நாங்க நீங்க கூட எனக்கு ஃபர்ஸ்ட் கூட நீங்க கொடுக்க வேண்டாம், நீங்க சேல் பாருங்க, எனக்கு ஒரு மினிமல் அமௌண்ட் மட்டும் கொடுங்க, அந்த மாதிரிலாம் எஃபெக்ட் எடுக்கணும் நீங்க கண்டிப்பா. இதெல்லாம் அதோட ஸ்டெப்ஸ். ஓகே, உங்களுக்குன்னு ஒரு 10 கடை கிடைச்சிருச்சு, ரெகுலரா அவங்க எடுக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்டா சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு ரீச் ஆகும். ஆனா ஃபர்ஸ்ட் கொடுக்கும் போதே நல்ல குவாலிட்டி, காஸ்ட் எப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்றது, இதெல்லாம் நீங்க ஐடியா பண்ணி பண்ணிக்கணும். ஸோ கவர்மெண்ட் லெவல்ல போனீங்கன்னா இதுதான் ப்ராசஸ். மார்க்கெட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டிங் பண்ற பர்சனை சூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல நீங்களே ஓன் மார்க்கெட்டிங் பண்றீங்கனாலும் ஓகே. ஆனா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம், அப்பெல்லாம் தான் இப்படி கடைக்கடையா ஏறி நம்ம ஆர்டர் எடுத்துட்டு இருக்கிறோம், அதெல்லாம் இருக்கு. அண்ட் அது ஒரு தனி ஒரு லைன் வச்சுக்கோங்க. இன்னொன்னு ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா சோசியல் மீடியா இல்லையா. சோசியல் மீடியா இதே இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா டெய்லரிங் இன்ஸ்டிடியூஷன் நான் வச்சிருக்கேன். என்னோட ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸை விட ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா ரீச் இல்லையா. நம்ம ஆஃப்லைன்ல நம்ம யாரை ரீச் பண்ண முடியும், எங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களை மட்டும் தான் ரீச் பண்ண முடியும். ஆனா சோசியல் மீடியாவுக்கு வரப்போது என்னால எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களையும் ரீச் பண்ண முடிஞ்சு. ஸோ உங்களுடைய பிசினஸை நீங்க சோசியல் மீடியா லைன்ல எடுத்துட்டு போனீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ ஸ்டிச் பண்றீங்க, ஏதோ ஒன்று ஸ்டிச் பண்றீங்க, ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் எடுக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் பிஸி, நான் நெக்ஸ்ட் மந்த் தான் பண்ணாலும் சொல்லிக்கலாம், என்னன்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி சோசியல் மீடியா மூலியமா பண்ணணும் அப்படின்னா அப்கோர்ஸ் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் உங்களுடைய பிராண்ட் நேம்ல. ஓகே, உங்க பிராண்ட் நேம்ல ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்னன்னா நீங்க பண்ற ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை நீங்க போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை பார்க்கணும் உங்க ஒர்க் எப்படி இருக்கு, நீங்க என்னென்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து உங்களை சுத்தி, அதாவது உங்களை சுத்தி நீங்க ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுவீங்க இல்லையா, அதையும் நீங்க அதுல போஸ்ட் பண்ணணும். ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கணும். அதுக்காக சோசியல் மீடியால போயிட்டு நம்ம ஆன்லைன் பிசினஸ் பண்றோம்னா ஆஃப்லைன் விட்டுறக்கூடாது. ஓகே, சோ நீங்க ஒரு கிட்ஸ் வேர் வந்து நீங்க டிசைன் பண்ணி கொடுக்கக்கூடிய பிசினஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மி காஸ்ட்ல அதெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்து ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்றதை தெரியப்படுத்தணும். எடுத்த உடனே நம்ம வந்து லாபத்து மேல நம்ம கண்ணு வைக்காம எடுத்த உடனே நம்ம யாருன்றத தெரியப்படுத்தும். நம்மளுடைய இந்த ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுல நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்டார்டிங்ல வந்து நம்ம வந்து 400 rupeesக்கு பிளவுஸ் ஒர்க் ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணும். எனக்கு நல்லா தெரியும் அதோட ஒர்க் ஜாஸ்தி. ஆனா நான் அதை அப்படி கொடுத்தா என்ன பத்தி தெரிய வரும் இல்லையா. என்னை பத்தி தெரிய வர்றதுக்கு நான் சில இதை வந்து எப்படி சொல்றதுன்னா நான் எப்படி சொல்லுவாங்க, எனக்கு அந்த வேர்டு வர மாட்டேங்குது. நம்ம சில விஷயத்த வந்து இது பண்ணிதான் ஆகணும், விட்டு கொடுத்துதான் ஆகணும். சே, நான் இவ்வளவு விஷயம் சொல்லி கொடுக்குறேன், எனக்கு இவ்வளவுதானே வேல்யூ கிடைக்குது அப்படி நான் ஃபீல் பண்ணக்கூடாது. அதோட பலன் ஃபியூச்சர்ல வரலாம். ஏன்னா இந்த சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்ப நீங்க டைரக்ட் கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்க இன்ஸ்டிடியூஷன் அந்த இடத்துல தான் இருக்கு, அது எங்கேயும் ஓடி போகாது. அதனால உங்களை அந்த நம்பிக்கைன்றது இருக்கும், அங்கேயேதான் இருக்கும் இல்லையா. உங்களை தேடி வருவாங்க, வந்து பார்ப்பாங்க, இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் பார்ப்பாங்க, ஓகே ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு டக்குனு நம்பிக்கை கிடைச்சிடும். ஆன்லைன்ல அப்படியா கிடையாது. இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியாது. 400 ரூபாய் வாங்கிட்டு ஓடி போயிட்டா நான் என்ன பண்றது இல்லையா. எல்லாரும் நினைக்கிறது தான். நானும் நிறைய விஷயங்கள் அப்படி விட்டுருக்கேன். ஒரு ஆன்லைன்ல ஆர்டர் போடுவேன், பார்த்தா வேற ஒண்ணு வரும். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஏமாற்றுறவங்களும் இருக்காங்க. அந்த ஏமாத்துறவங்களுக்கு மத்தியில நம்ம உண்மையானவங்க காமிக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஆனா ஒன்ஸ் டைம் எடுத்து நம்மளோட இதை காமிச்சிட்டோம் அப்படின்னா அதுல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சோ சோசியல் மீடியா லைன்ல போய் நீங்க ஆன்லைன் பிசினஸ் பண்றது பெஸ்ட் ஆப்ஷன். ஆனா அதுல நீங்க நான் தான் இது அப்படின்னு நீங்க அங்க பதிக்கிறதுக்கு உங்களுடைய பேரை வந்து நீங்க அங்க வந்து இது பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணும், சோ நான் பண்ணதே தான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்காக வந்து நம்ம இப்ப ஸ்டார்டிங்ல வந்து நம்ம 400 rupees கொடுத்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் நம்பவே இல்லை, நான் நினைச்சேன் ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு 89 பேர் ஜாயின் பண்ணாங்க. சரிங்களா. இத்தனைக்கும் அந்த அப்போ வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எனக்கு வெறும் 500 ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க. அந்த 500ல வந்து 150 பேர் எனக்கு தெரிஞ்ச என்ன சுத்தி இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் இருப்பாங்க, புது ஆளெல்லாம் கிடையாது. ஓகே, அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது ஆனா நிறைய காம்படிட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, இன்னும் நிறைய பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்க பேஜ் எல்லாம் பார்க்கும்போது 1 million ஃபாலோவர்ஸ், 500K 600K 200K எல்லாம் இருக்கும்.
ஐயோ நம்ம 500 பேர் தானே வச்சிருக்கோம், முடியுமா அப்படின்னு யோசிச்சிருந்தா இன்னைக்கு நான் 20K இருக்கேன். வந்திருக்குமா? வந்திருக்காது. இந்த ரீச் 1 இயர்ல தான் வந்துச்சு. ரொம்பலாம் இல்ல, 1 இயர்ல. இந்த ஆன்லைன் கிளாஸ் பத்தி சொல்றேன், ஆன்லைன் பிசினஸ் பத்தி என்னோட எக்ஸ்பீரியன்ஸே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். 1 இயர்ல கிடைச்சிச்சு. ஆனா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 500 ஃபாலோவர்ஸ் தான். ஓகே, சோ நமக்கு இவ்வளவுதானே இருக்காங்க, நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா? அந்த கொஸ்டின் மார்க் வந்துச்சுன்னா நம்மளால பண்ண முடியாது. ஸ்டெப் எடுப்போம், வந்தா மலை அப்படின்னு நம்ம உள்ள இறங்கிட வேண்டியதான். ஓகேவா? சோ நம்ம ஆனா நிச்சயமா நம்ம உண்மையா நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு நல்ல நம்மளோட விஷயம் வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னா அது கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடிச்சிடும். ஓகேவா? சோ அந்த ஃபர்ஸ்ட் நான் பிளவுஸ் ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணப்போ 15 டேஸ் கிளாஸ் போட்டு கொடுக்குறோம்னா அதுல உள்ள எஃபர்ட்ஸ் வேலை எல்லாமே ஜாஸ்தி தான். ஸ்டூடெண்ட்ஸ் 15 நாள்ல நம்மள விட்டுற மாட்டாங்க. அவங்களுக்கான டவுட் கிளாரிபிகேஷன் கிளாஸஸ் எடுக்கிறது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு நம்ம டவுட் கிளாரிஃபை பண்ணணும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வேலைகள் நமக்கும் இருக்கத்தான் செய்யும். இது எல்லாத்தையுமே அந்த அமௌண்ட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் ஆனா அதை பண்ணோம், ஏன்னா அப்பதான் தெரிய வந்துச்சு. அப்ப நிறைய பேருக்கு அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த ஃபீட்பேக் பார்க்கும்போது இவங்க நல்லா சொல்லி தராங்க அப்படின்னு அடுத்தடுத்த இப்படித்தான் வருவாங்க. இதுதான் ஆர்டர். ஓகேவா? நம்ம யாரும் தெரியப்படுத்தணும், அதை பார்க்க அப்ப அடுத்தவங்களும் ட்ரை பண்ணுவோம். பரவாயில்லையே, ஃபீட்பேக்ஸ் நிறைய பேர் போய் ஃபீட்பேக் தான் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இல்லையா? கமெண்ட் பார்ப்போம், ஃபீட்பேக் தான் பார்ப்போம். ஆன்லைன்ல அப்படிதான் பார்ப்போம். அதுல நல்லா இருந்தாதான் உள்ளேயே போவோம் நம்ம, ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ அதை பாக்குறதுக்கு அதுல நம்ம ஸ்டஃப் கொடுக்கறதுக்கு நம்ம போராடித்தான் ஆகணும். இது ஆன்லைன் பிசினஸ்ல. ஆனா ஒன்ஸ் நீங்க வந்து நீங்க ரீச் பண்ணி காமிச்சிட்டீங்க, நீங்க யாருன்னு காமிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வரும். என்கொயரிக்கு வரவங்களை நம்ம அட்டன் பண்றதே பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஓகே, சோ அதுல நான் சொல்லுவேன் லக்கி பர்சன்ஸ் தான் என்கிட்ட படிக்க வராங்கன்னு சொல்லுவேன். நான் அப்படிதான் திங்க் பண்ணுவேன். என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணவங்க ஓ லக்கி அப்படின்னு நான் நினைப்பேன். ஜாயின் பண்ணாம போனவங்களை நினைச்சு வருத்தப்பட மாட்டேன். அதை பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம கிட்ட வந்து 10 ஒரு விஷயம் இருக்கும், 9 இருக்காது. சரி இந்த 9 என்கிட்ட இல்லையே வருத்தப்படக்கூடாது, அந்த 1 என்கிட்ட இருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சோம். அந்த 1 வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், அந்த 1 எனக்கு ஸ்பெஷல் தான் அப்படித்தான் திங்க் பண்ணணும் இல்லையா? அப்படித்தானே? ஒரு சின்ன ரீல்ஸ் பார்த்தேன், அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எழுதிட்டே வர்றாரு 1 2 3 4 5 6 7 8 எழுதிட்டு வரப்போது 10 அப்படின்னு எழுதும் போது ஒரு மிஸ்டேக் பண்றாரு. உடனே கிளாஸ் ரூம்ல இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்க, சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்றாங்க. அவர் ஒரு டீச்சர் தப்பு பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க, எல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்ப டீச்சர் பொறுமையா திரும்பிட்டு சொல்றாரு, 9 வரைக்கும் நான் கரெக்டா தானே எழுதுனேன், யாராவது என்ன அப்ரிஷியேட் பண்ணீங்களா? சே கரெக்டா எழுதிருக்காருப்பா எங்க டீச்சர், யாராவது அப்ரிஷியேட் பண்ணீங்களா? கிடையாது. நான் 10 அதாவது அடுத்து ஒரு விஷயம் நான் மிஸ்டேக் பண்ணும்போது என்ன பண்ணீங்க, உடனே உங்களுக்குள்ள வந்து ஒரு முறுமுறுப்பு, ஒரு கிண்டலு, ஒரு கேலி இல்லையா? ஆனா அந்த டீச்சர் அதை மட்டும் பார்த்தா முடியுமா, உங்களுக்கு டீச் பண்ண முடியுமா? கிடையாது. சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மள சுத்தி இருக்கிறவங்கள, இது வந்து அட்வைஸ் போர்ஷன். சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது, டவுன் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு என்ன முடியுதோ அது செய்யறாங்கப்பா அப்படின்னு நம்ம அப்ரிஷியேட் பண்ணிடணும். சோ அப்ரிஷியேட் பண்ண மறக்காதீங்க. உங்களை பக்கத்துல இருக்கிறவங்களும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் ஒரு விஷயத்த அழகா பண்ணும்போது சூப்பர்ப்பா அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணி பாருங்களேன். அவங்களுக்கும் ஹாப்பியா இருக்கும், அடுத்த லெவலுக்கும் போவாங்க. அதே போல உங்களுக்கும் ஒரு ஹாப்பியா இருக்கும் இல்லையா? ஒரு விஷயத்த அப்ரிஷியேட் பண்ணும்போது நமக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இது நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ஆன்லைன் கிளாஸ்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அப்ரிஷியேட் பண்ணும்போது மேம் நல்லா இருக்கு, நல்ல விஷயம், நல்லா இது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு ஏன் எல்லாமே இருக்குதான் அது சொல்லணுமா என்ன அப்படின்னு நினைக்காம அது ஒரு சிலர் மனசார சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் மனசார சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்தோம் படிச்சோம் போனோம் அப்படின்ட்டு போயிருவாங்க. இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனா நம்மள அப்ரிஷியேட் பண்றாங்க இல்லையா, அதுதான் நமக்கு வந்து பூஸ்ட், ஹார்லிக்ஸ், காம்ப்ளன் என்னவோ அதை எடுத்துக்கும். ஓகேவா? அது நம்மளை இன்னும் வேலை செய்ய வைக்கும், நம்மளை இன்னும் ஷைன் பண்ண வைக்கும், அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக வைக்கும். சோ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுதான் நமக்கானது. அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நம்ம கஸ்டமர்ஸா இருந்தாலும் சரி, அவங்கள நான் எவ்வளவு சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவங்கள எவ்வளவு நான் நல்லா வச்சுக்கணும், அவங்கள நான் எப்படிலாம் சந்தோஷமா வச்சுக்கணும், அவங்களோட தேவைகளை நான் எப்படி பூர்த்தி செய்யணும், அதைத்தான் யோசிக்கணும். 4 வீடு இருக்கு, 3 பேர் நம்மள தான் ஸ்டிச் பண்ண வருவான், 4வது வீட்டுக்காரன் வரமாட்டான் பாரு, வரல, வேண்டாம், தேவையில்லை. 3 பேர் வராங்க இல்லையா, அவங்களுக்கு நான் சூப்பரா பண்ணுவேன். அப்ப 4வது வீட்டுக்காரன் பார்த்து யோசிப்பான், என்னன்னு செம்மையா ஸ்டிச் பண்ணி போடுறாங்கடா, மிஸ் பண்ணிட்டோமே அப்படி. இனி எந்த மூஞ்சி வச்சுட்டு அதுகிட்ட போறது? இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு, அதுக்காக நான் சொல்றேன். ஓகேவா? நம்மளோட சரௌண்டிங்லயே
ஒரு பொறாமையில என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண மாட்டாங்க. நம்ம எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் உன்ட்ட மட்டும் ஸ்டிச் பண்ண மாட்டேன், உன் பக்கத்துல இருக்கான்ல அவன்கிட்ட தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னு இருப்பாங்க. அப்ப நம்ம அங்க யாருன்றதை ப்ரூவ் பண்றது நம்மளுடைய வேலை, நம்மளுடைய உயர்வு, இதெல்லாம் தான் காட்டும். அப்ப அவங்க ஃபெயில் பண்ணும், இவங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. புரியுதா? நான் சொல்ல வர்றது புரியுதா? அதனால என்னைக்குமே இல்லாததை குறிச்சோ, போனதை குறிச்சோ, வராததை குறிச்சோ வருத்தப்படாதீங்க. உங்கள்ட்ட இருக்கிறத குறிச்சு, நம்மள்ட்ட வந்ததை குறிச்சு, நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு என்ன பண்ணலாம், அதுதான் நம்ம யோசிக்கணும். ஓகேவா? சோ அப்படிதான் வந்து நான் ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணேன். ஆஃப்லைன்ல 12 வருஷம் கிடைக்காத வெற்றி எனக்கு ஒரே வருஷத்துல ஆன்லைன்ல கிடைச்சிச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டேன். இதுல எனக்கு ஹாப்பி என்னன்னா, என்கிட்ட ஏன்னா நான் ஏன் எனக்கு பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸை விட டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். டீச்சிங் கீழே வருது இன்ஸ்டிடியூஷன். அடுத்த பார்க்க போறோம், அதான் அந்த லைன்ல வரேன். ஓகேவா? சோ இன்ஸ்டிடியூட் கிளாஸஸ் எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே பிடிச்ச விஷயம் வந்து டீச்சிங். ஏன் அப்படின்னா நம்ம மூலியமா ஒருத்தவங்க அதை லேர்ன் பண்ணி அவங்க ஏர்ன் பண்றாங்க இல்லையா, அதுல இருக்கிற பிளஸிங் தனி. ஒருத்தவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை அதை மாத்துது இல்லையா? ஏன்னா இப்ப நம்ம டீச்சிங்க எப்படினாலும் கொடுக்கலாம், அது நம்ம கையில தான் இருக்கு. நல்ல விதமாவும் கொடுக்கலாம், கொஞ்சத்தை மறைச்சு கொடுத்துடலாம், எதுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? இல்ல எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் கொடுக்குறேன், அது அவங்களுக்கு பலனா இருந்தா ஓகே அப்படின்னு தான் நினைக்கணும். அப்படி நினைக்கும் போதுதான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிளஸிங் நமக்கு வந்துகிட்டே இருக்கும், நம்ம உயர்ந்துகிட்டே தான் போகும். ஓகே, என்னைக்குமே கொஞ்சத்தை நமக்கு வச்சுக்கலாம் அப்படிலாம் நினைக்கணும்னு எல்லாம் இல்ல. சிலர் சொல்லுவாங்க எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க, நுணுக்கத்தை மட்டும் சொல்லி கொடுத்துறாதீங்க. எனக்கே அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆனா நம்ம இப்ப நான் வந்து ஸ்டூடெண்ட், என் டீச்சர்ட்ட நான் என்ன எதிர்பார்ப்பேன், எல்லாமே எனக்கு சொல்லி தரணும். நம்ம எதிர்பார்க்கறது இந்த நுணுக்கத்தை தான் எதிர்பார்ப்போம். எனக்கு அந்த நுணுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் நம்ம எதிர்பார்ப்போம். சொல்லி கொடுக்குறவங்க அந்த நுணுக்கத்தை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாம் சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சா என்ன ஆகும் இல்லையா? நமக்கே தூக்கம் வராது ஒரு சில நேரத்துல, சரி பண்ணிட்டோமே அப்படின்னு. சோ நம்ம செய்யற வேலை நம்மள நிம்மதியா தூங்க வைக்கணும், அந்த மாதிரி இருக்கும். சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். சாட்டிஸ்ஃபைடா இருக்குப்பா, நான் இந்த பேட்ச் நான் முடிச்சேன், அதுல ஒரு 10 ஒரு 20-25 பேர், அதுக்கு மேல போட மாட்டோம் ஒரு பேட்சுக்கு, மேக்ஸிமம் 30. ஃபர்ஸ்ட் பேட்ச்ல மட்டும் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, 40 பேர் அப்படி இருப்பாங்க. மத்ததெல்லாம் இப்ப நாங்க 25 பேருக்கு மேல வைக்கிறது இல்ல, அடுத்த பேட்ச் போட்டுருக்கோம். சோ அந்த 25 பேர்ல 5 பேரோட ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருக்கும். நான் சொல்ற ரெஸ்பான்ஸ் என்னன்னா, நம்மள அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது அவங்க நம்மள வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க, அவங்க வார்த்தை அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? தட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க, மேம் சூப்பர் மேம், நல்லா இருக்கு மேம், இது ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு மேம், இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்தாங்க, நான் தைச்சு கொடுத்தேன், இவ்வளவு ஏர்ன் பண்ணேன், இதெல்லாம் நமக்கு பூஸ்ட். இதெல்லாம் தான் நமக்கு உண்மையான ஒரு அச்சீவ்மெண்ட் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்ரிஷியேட் பண்ண மறக்காதீங்க. நீங்க மத்தவங்களையும் சரி, அது மாதிரி நமக்கு வர அப்ரிசியேஷனையும் நம்ம கரெக்டா எடுத்துட்டோம்னா நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போவோம். ஸோ நான் டீச்சிங் போறேன் அப்படின்னா ஓகே ஃபைன், இப்போ நான் நெக்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் போறேன், டீச்சிங் பண்ண போறேன். டீச்சிங் பண்ண போறதுல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈவன் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கறதுனாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஓகேவா? அதனால நீங்க வந்து இப்ப நியூ டு ஸ்டிச்சிங் அப்படின்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, உங்களை சுத்தி இருக்கிற அடிமைகள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். உங்க அக்கா, தங்கச்சி, அம்மா, மாமியாரு, குழந்தைங்க, நமக்கு நம்மளே இப்படி வந்து என்ன பண்ணும், ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டிச் பண்ணி ரொம்ப பெருந்தன்மை உள்ளவங்களா இருந்தா நமக்கு ஒரு 50-100 கொடுப்பாங்கல்ல, அதையும் வாங்கிக்கணும். ஓகே, ஸ்டார்டிங்ல நம்ம அந்த மாதிரி தான் பிராக்டிஸ் பண்ணிக்கணும். நானும் அப்படித்தான் பண்ணேன். 1000 பேரை கொண்டாதான் அரை வைத்தியம் இல்லையா? அதனால முடிஞ்ச அளவுக்கு கொலை பண்ணி ட்ரெயினெல்லாம் ஆகி நமக்கே ஒரு இது வரும். ஏன்னா ஒரு கோர்ஸ் முடிச்சோடனே நம்ம அப்படின்ற மாதிரி போயிட முடியாது. நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும், ஒர்க் அவுட் பண்ணணும், பிராக்டிஸ் ஆயிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜ் நமக்கே தெரியும், செமையா இருக்கு செல்ல குட்டி அப்படின்னு நம்மளே சொல்லிக்கணும் இல்லையா? அந்த ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் உங்க எஃபர்ட்டை போடணும். ஓகே, எப்படி அந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் தைரியமா போங்க, கஸ்டமர் வா வா பாத்துக்கலாம் வா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ரெடியா இருக்கும். ஆனா முடியும், கண்டிப்பா முடியும். ப்ராப்பரா பண்ணீங்கன்னா, டைமை கரெக்டா செலவு பண்ணி உங்களோட எஃபர்ட்ஸ் போட்டு இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா பண்ணணும். ஓகேவா? கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்றேன். 3 மாசம் ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா ஒரு 6 மாசம் பிராக்டிஸ் பண்ணுங்க, 9 மாசம் பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், களத்துல இறங்குற சிங்கம் மாதிரி இறங்கிற வேண்டிதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். பண்ண குண்டா வருவாங்க, ஒல்லியா வருவாங்க, ஷார்ட்டா வருவாங்க, எப்படிப்பட்ட கஸ்டமர் வந்தாலும் என்னால மேனேஜ் பண்ண முடியும். நம்ம கிளாஸ் அப்படித்தானே இருக்கு, அப்படித்தானே? எந்த ஒரு பாடி ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறவங்களுக்கும் உங்களால மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா அதுலயே விஷயம் இருக்கு இல்லையா? நார்மலா இப்ப பாத்தீங்கன்னா ரீல்ஸ் நிறைய பாத்தீங்கன்னா மேக்சிமம் அவங்க போட்டு மட்டும் தான் போடுறாங்க. அவங்களோட பாடியில வந்து அந்த பிளவுஸ போட்டு என்ன பண்ணிடுவாங்க,
எல்லாம் காமிச்சு நல்லா இருக்கு இது இருக்கு நீங்க அட்டன் பண்ணுங்கன்னு வாங்க. அவங்க பாடி ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கு, ஓகே. பாடி ஸ்ட்ரக்சர் கரெக்டா இல்லாதவங்களுக்கு அந்த கான்செப்ட் ஒத்து வருமா? இதை நம்ம யோசிக்கணும் இல்லையா? அப்படிதானே? எல்லா ஷேப்பும் கரெக்டா இருந்தா எந்த சுருக்கமும் வராது. இதுதான் உண்மை. இதை யாரும் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நல்லா இது வந்து உண்மை. அதுதான் நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சர்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருந்தாதான் நமக்கு எங்கேயும் சுருக்கம் வராது. நம்ம கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு இல்ல ஏதாவது ஆயிடுச்சுன்னா முதுகுல சதை வந்துரும், நம்மளோட இடுப்புல சதை வருது, இந்த மாதிரிலாம் வர்றப்போ ஒரு சில ரிங்கிள் வரத்தான் செய்யும். ரிங்கிள் வராமலாம் பிளவுஸ் தைக்க முடியாது. நம்ம மைண்ட் செட்டப் ஆனா என்ன, ஒரு துளி ரிங்கிள் வராமல் பிளவுஸ் தைப்பது எப்படி அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை கிடையாது. ஓகேவா? எல்லாமே கரெக்டா இருக்கு, பாடி ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கு, எல்லாம் எங்கெங்க இருக்கணுமோ அதெல்லாம் கரெக்டா இருக்கு, எவ்வளவு இருக்கணுமோ அது கரெக்டா இருந்தா தான் சுருக்கமும் இருக்காது. ரெண்டாவது, பிளவுஸ போட்டு கைடியெல்லாம் தூக்க முடியாது. நீங்க அப்படி போட்டு இப்படியேதான் நிக்கணும். மேம் இது ஒரு பொட்டிக் ஷாப்ல வந்து ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க மேம். எனக்கு ஜோதிகா போட்டிருக்கிற மாதிரி ஆம்கோல்ல எந்த ரிங்கிள்ஸ் இல்லாம வேணும்னு ஒருத்தங்க கேட்டதுக்கு அதுக்கு அந்த பொட்டிக் ஷாப்லயே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அவங்க வந்து எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. நீட்டா போயிட்டு நீட்டா வந்து உடனே ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிடுவாங்க. பட் நம்மலாம் அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணா உங்களுக்கு தான் வேஸ்டா போயிரும் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். அதுதான் உண்மை. அக்கேஷனலா பண்ணிக்கலாம். கையை தூக்காம இறக்காம சாரி அப்படியே கட்டிட்டு பொம்மை மாதிரி நடந்து போயிட்டு பொம்மை மாதிரி நடந்து வரதா இருந்தா பண்ணலாம். கையை தூக்கம் சாப்பிட கூட முடியாதுங்க. ஃபங்க்ஷன் போயிட்டு சாப்பிட கூட முடியாது. அப்படியேதான் ரிட்டர்ன் வரணும். அதுக்கு ரெடியா அந்த மாதிரிதான் இருக்கும். அப்படி இருந்தா பண்ண முடியும். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம பாடி ஈஸ் அலவன்ஸ் கொடுக்குறது எதுக்கு? லூஸுக்கு. நமக்கு ஒரு லூஸ் வேணும், கையை தூக்கணும் இறக்கணும், இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா ஒரு மைல்டு ரிங்கிள் வரதான் செய்யும். மேஜரா வரக்கூடாது, மைல்டு ரிங்கிள் வரதான் செய்யும். அது எல்லாருமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஒரு சிலருக்கு அந்த திங்கிங் இருக்கு, துளி கூட வரக்கூடாது எனக்கு அப்படி கேட்பாங்க டவுட்ஸ். அதுக்காக நான் இதை சொல்றேன். இது வந்து ஒரு காமனா நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது மாதிரி நீங்களும் வந்து என்னால அப்படி ஸ்டிச் பண்ண முடியல வருத்தெல்லாம் படக்கூடாது. யாருக்கு என்ன ஸ்டிச் பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும். ஓகே சரிங்களா? சோ அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ். சோ நம்ம உங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசும். ஸ்டிச்சிங் பண்ணாலும் ஒரு 6 மாசம் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அண்ட் தென் அடுத்த இன்ஸ்டிடியூஷன் போறோம். ஸோ இன்ஸ்டிடியூஷன் பண்றீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. என்ன அப்படின்னா நீங்க ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்க கிளாஸ் எடுக்கிறத காட்டிலும் ரொம்ப முக்கியமான விஷயம்னா உங்க ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட டவுட் கேட்கும் போது அதை நீங்க கிளாரிஃபை பண்ண ரெடியா இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கிளாஸ் எடுக்கிறது ஈஸி. இப்போ உங்க கையில 3 மாசம் கோர்ஸோட சிலபஸ் இருக்கு. இதை எடுத்துட்டு போய் நீங்க இன்னொருத்தவங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியும். ஆனா அவங்க திருப்பி உங்கள்ட்ட டவுட் கேட்டா சொல்லி தர முடியுமான்னு யோசிக்கணும். ஓகே, அது எப்ப வரும்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது. சோ நீங்க ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் உங்களால உங்க ஸ்டூடெண்டோட டவுட்டை கிளாரிஃபை பண்ண முடியும். அப்ப நான் இன்ஸ்டிடியூஷன் வைக்க முடியாதா மேம்னா கிடையாது, கண்டிப்பா வைக்க முடியும். எப்பன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்கன்ற. ஓகேவா? சோ கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. எல்லா பாடி ஸ்ட்ரக்சர்ல இருக்கவங்க தைச்சு கொடுங்க. அப்ப அவங்க உங்ககிட்ட வந்து சில மைனஸ் சொல்லுவாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இருக்கு. எவ்வளவுதான் நான் ஸ்டஃப் கொடுத்தாலும் நீங்க அதை ஓனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். பண்ணாதான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? சோ இன்ஸ்டிடியூஷன் பண்ணும் போது ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட டவுட் கேட்டா போல்டா கரெக்டா இந்த டவுட்டுக்கு இதான் ஆன்சர்னு சொல்ல தெரிஞ்சா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள ஐ மீன் கிளாஸஸ் எடுக்கிறதுக்குள்ள இறங்கணும். ஓகேவா? நம்ம ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். மேக்ஸ் வந்துட்டு ஃபார்முலா வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. ஓகே, இது எப்படி மேம்னு கேட்டா அந்த டீச்சருக்கு சொல்ல தெரியணும் இல்லையா? அவங்க முதல் நாள் உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணி வந்து போர்ட்ல மட்டும் எழுதிட்டா முடிஞ்சா? கிடையாது. தப்பா பண்ணிடாதீங்க. அதுக்காக சொல்றேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கேள்விக்கு தான் பதில் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இந்த கோர்ஸ் முடிச்ச உடனே நான் கிளாஸ் எடுக்க முடியுமா? முடிச்ச உடனே எடுக்க முடியாது. ஆனா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, கண்டிப்பா முடியும். ஓகேவா? நீங்க ப்ராப்பரா நீங்க டீச்சரா மாறணும்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். அதை மட்டும் உருவாக்கிக்கோங்க. சோ அது வந்து ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா நீங்க வேற ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு வேலைக்கு போகணும். ஸ்டாஃபா நீங்க போகும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது பெஸ்ட் ஆப்ஷன். நானா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்மெண்ட்ல வேலை செஞ்சிருக்கேன், ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வேலை செஞ்சிருக்கேன். சோ இதெல்லாம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஃபீல்டுக்குள்ளே நம்ம வந்தோம். டைரக்டாலாம் வர கிடையாது. அதே போல இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம்னா இதுக்கு முன்னாடி 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் நான் எடுக்கிறேன். எனக்கு தெரியும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன டவுட் வரும்னு கூட எனக்கு தெரியும். டவுட் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த டவுட் கேட்பாங்க. ஒரு பிகினரா இருந்தா இந்த டவுட் வரும். சிலர் சும்மா தான் டவுட் கேட்கறாங்களான்னு கூட தெரிஞ்சிடும். சரி சும்மா தானே மேம் இருக்காங்க ஒரு டவுட் கேட்போம் அப்படின்னு கேட்பாங்க. சிலர் கேட்பாங்க, இது எனக்கு வந்து 100% தெரியும், என்னால அதை கண்டுபிடிச்சிட முடியும். இவங்க உண்மையா போய் கிளாஸ் போய் பார்த்துட்டு வந்து டவுட் கேட்கறாங்களா இல்ல சொல்றாங்களான்னு பாப்போம் கேட்கறாங்களா அப்படின்னு கூட கண்டுபிடிக்க தெரியற அளவுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். டீச்சரோட ஸ்பெஷாலிட்டி வந்து அதுதான். ஓகேங்களா? சோ அதை நீங்க உருவாக்குறதுக்கு அட்லீஸ்ட் 1 இயர், முடிஞ்ச அளவுக்கு 2 இயர் எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் டீச்சிங்ல இருக்கும். டீச்சிங் மட்டும் அவங்களோட அட்வைஸ் அது நீங்க எந்த ஒரு இதுலயும் வந்து எப்படி சொல்றது ஸ்ட்ரகிள் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக. அது மாதிரி சேம் அதே ஃபாலோ பண்ணலாம். இன்னொன்னு ஃபாலோ பண்ணலாம். என்னன்னா 3 கோர்ஸ் முடிச்சதுக்கு பிற்பாடு உங்களை சுத்தி இருக்கிற அடிமைகள் அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம். தப்பே இல்லை. புரிஞ்சுதுங்களா? அதுவும் பண்ணலாம். சோ நீங்க டீச் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா அப்ப அவங்க அவங்க டவுட் கேட்க அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கலாம். ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கிட்டு நீங்க சொல்லி கொடுக்கலாம். பெரிய லெவலுக்கு டக்குன்னு போகாம ஃபர்ஸ்ட் இதை பண்ணிட்டு அப்புறமா இறங்கு. ஓகே. சோ இதெல்லாம் பேசிக்கா நீங்க இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயம். ஓகே. இப்போ ப்ரொஃபஷனலா நம்ம பண்ண போறப்ப என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். சோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் செட்டப் நமக்கு வேணும். கண்டிப்பா வந்து கட்டிங் டேபிள் இருக்கணும். அட்லீஸ்ட் 5 மிஷின்ஸ் பெடலிங் மிஷின் போதுமானது. ஓகே. 5 மிஷின் இருக்கணும். ஒரு கட்டிங் டேபிள் தனியா இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கு மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செட்டப் இருக்கணும். அது சின்ன ரூமா இருந்தாலும் பரவாயில்ல, நீட்டா. நான் முடிஞ்சா என்னுடைய ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ண இன்ஸ்டிடியூஷனோட பிக்சர் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு குட்டி ரூம்ல ஸ்டார்ட் பண்ணிருப்போம். அதை நான் ஷேர் பண்றேன். குரூப்புக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா? அது பாருங்க உங்களுக்கு தெரியும். நானே கைப்பட பண்ண பெயிண்டிங்ஸ் எல்லாம் சுத்தி சுத்தி வச்சிருப்பேன். நல்லா பிரைட்டா வந்து பெயிண்ட் நல்லா பிரைட்டா இருக்கிற மாதிரி அடிச்சுட்டு நீங்க நம்ப மாட்டீங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லுவாங்க. எல்லாருமே ஒர்க்கிங் வீட்டுல இருக்கிற விமென்ஸ் வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, மேம் இங்க வந்துட்டு போனாலே மனசு சந்தோஷமா இருக்கு அப்படின்னுவாங்க. அது கேட்கும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். சே அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? சோ அவங்க வரும்போது வந்தாங்க, வந்துட்டாங்க, பீஸ் கட்டிட்டாங்க, கட்டிங் சொல்லி தரேன், படிச்சிட்டீங்களா, கிளம்புங்க, அப்படி இருக்கக்கூடாது. அவங்கள வந்து எந்த அளவுக்கு நம்ம திருப்திப்படுத்தணுங்கிறதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனா இருக்கணும். ஓகேவா? சோ அதனால நான் வந்து நல்ல பிரைட்டா ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பேன். நல்லா பிரைட்டா இருக்கும் அந்த ரூம். ரொம்ப நல்லா வெளிச்சமா இருக்கும். சின்ன ரூம் தான். ஒரு 4, 5, 6 மிஷின் வச்சிருப்பேன். ஓரத்துல ஒரு கட்டிங் டேபிள் இருக்கும். சும்மா அன்னைக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைனாலும் சில நேரம்லாம் வந்துட்டு மேம் கொஞ்ச நேரம் பேசுங்க கேக்குறேன்லாம் உட்காந்துருப்பாங்க. அன்னைக்கு வேலை நடக்காது. அதாவது பேசுங்கன்னா சொந்த கதை சோக கதை இல்ல, பிசினஸ் பத்தி தான். என்னென்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுப்பேன். அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி நீங்க அதை வந்து நினைச்சுக்கிட்டு நல்ல சந்தோஷமா ஹாப்பியா பிசினஸா பண்ணணும். ஓகேவா? சோ இன்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது ஒரு சின்ன ரூம்னாலும் சரி, ஒரு பெரிய ரூம் எடுத்து பண்ணாலும் சரி, பீஸ்ஃபுல்லா நல்லா அழகா நீட்டா வச்சுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 3 மிஷின் 4 மிஷின் இருந்தாலே ஸ்டார்ட் பண்ண முடியும். அடுத்தது வந்து ஒரு கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு இன்ஸ்டிடியூஷன் பண்ணிட்டீங்க. பேட்சஸ் டிவைட் பண்ணுங்க. டைமிங் செட் பண்ணுங்க. மார்னிங் 10ல இருந்து ஈவினிங் 4 உங்க டைமிங். ஓகேவா? மேக்ஸிமம் 11க்கு மேல போகாதீங்க. ஓகேவா? சோ 10 to 4, 11 to 5 அப்படி வச்சுக்கணும். ஒரு பேட்ச்க்கு 2 hours கிளாஸ். நான் 10 to 12 வரைக்கும் ஒரு பேட்ச், 12 to 2 வரைக்கும் ஒரு பேட்ச், நடுவுல லஞ்ச் டைம், இப்படி இதெல்லாம் நீங்க ஆர்கனைஸ்டா வச்சுக்கணும். டைமிங் வச்சுக்கணும். கம்பல்சரி ஒரு மிஷின் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும். 3 மிஷின் வச்சுட்டு 30 ஸ்டூடெண்ட் வந்ததுக்கு அப்புறம் 30 பேரையும் அப்படியே ரவுண்டா நிக்க வச்சு கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு என்ன நீங்க நாளைக்கு வாங்க, நீங்க நாளைக்கு கழிச்சு வாங்க எல்லாம் கொடுக்க கூடாது. 3 பேர்னா 3 பேருக்கு மிஷின். 5 மிஷின் இருந்தா 5 ஸ்டூடெண்ட் தான் கிளாஸுக்கு நீங்க எடுக்கணும். ஓகேவா? அவங்களுக்கு அந்த மிஷின் நீ தைச்சாலும் சரி, தைக்காட்டியும் சரி, நீ இன்னைக்கு கட்டிங் போட்டாலும் சரி, நீ ஸ்டிச்சிங் பண்ணாலும் சரி, இது ஓ மிஷின். அதே சமயம் உன் டைம் முடிஞ்சோடனே நீ வச்சிடணும். அதுல எல்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்கும். அந்த மிஷினை சுத்தி இருக்கிற குப்பையெல்லாம் நீ எடுத்துரு. கரெக்டா நீட்டா டஸ்ட்பின்ல போட்டு போகணும். உங்க பொருள் நீங்க அந்த செட்டை கொண்டு வந்தா நீங்க கரெக்டா எடுத்துட்டு போயிடணும். மிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அது இன்ஸ்டிடியூஷனுக்கு தான் சொந்தம். அப்படின்னு இதெல்லாம் ஃபர்ஸ்டே நீங்க வந்து ரூல்ஸ் எல்லாம் பேசிடணும். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே ஒரு பொறுப்பு வரும். அவங்க ஆர்கனைஸா வச்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? சோ இன்ஸ்டிடியூஷன் லெவல் போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வச்சுக்கோங்க. வந்து ஓபன் பண்றதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கும் அப்படிதான். அது சேலரி உங்களுடைய வருமானத்தை பொறுத்து நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி மூவ் ஆகுது, ரன்னிங் ஆகுதுன்றது பொறுத்து பண்ணிக்கலாம். கம்பல்சரி இன்ஸ்டிடியூஷனை நீங்க ப்ராப்பரா ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணுன்ற பட்சத்தில் கம்பல்சரி நம்ம என்ன பண்ணணும், அப்ரூவல் வாங்கணும். ஓகே. சோ இதுக்கு வந்து சிம்பிளா நம்ம வந்து பேசிக் லெவல்ல பண்றதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து நம்ம அப்ரூவல் வந்து வாங்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்துட்டு உதயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஒரு அப்ரூவல் வாங்க முடியும். சோ அது பேசிக் லெவலும் இருக்கு, மீடியம் லெவல் அந்த மாதிரி இருக்கு. நீங்க நார்மலா பண்ணக்கூடியதுக்கு ஃப்ரீயாவே நம்ம அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் உங்களுக்கு நியர்பைல இருக்கிற கம்ப்யூட்டர் சென்டர்ல போயிட்டு, ஓகேங்களா, இ சேவை மையம் அங்கெல்லாம் கூட பண்ணி தராங்க. நீங்க போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், அப்புறம் நீங்க படிச்சிருக்கீங்களா சர்டிபிகேட், இது 3 ஸ்கேன் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் நீங்க வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களே எல்லாமே அந்த இது பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்மளாலையும் ஒன்னா போய் ஓபன் பண்ணி பண்ண முடியும். அதுல நிறைய டேர்ம்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ரூம் ஸ்கொயர் ஃபீட் இதெல்லாம் அவங்க உங்கள்கிட்ட வந்து நீங்க போறீங்க கம்ப்யூட்டர் சென்டர் போறீங்க, அவங்கள்ட்ட போய் அவங்க கேட்க நீங்க ஈஸியா சொல்லிடலாம். ஆனா உங்களுக்கு அதை அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் ஆகும்.
அதனால நீங்க எப்பயுமே மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது கம்ப்யூட்டர் சென்டர்ல போயிட்டு அங்க போய் அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா அவங்க உங்களை லீட் பண்ணுவாங்க. ஓகே, சோ இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும், ஸ்கேன் பண்ணுவாங்க, உங்களுடைய பிசினஸ் நேம் கேட்பாங்க. சோ அதனால தான் ஆல்ரெடி சொன்னேன், என்னைக்குமே பிசினஸ்க்கு ஒரு நேம், லோகோ வச்சுக்கோங்க. லோகோ கேட்க மாட்டாங்க, நேம் கேட்பாங்க. அப்புறம் நீங்க எந்த லெவல்ல பண்ண போறீங்க, சின்ன லெவலா, ஏன்னா அது இருக்கு ஒரு சில லெவல்ஸ். சோ அது மாதிரி மைக்ரோ, ஸ்மால், மீடியம் எல்லாம் இருக்கு, அது வந்து கேட்பாங்க. சோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்ததுமே உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிச்சுன்னா நீங்க தைரியமா ஒரு இன்ஸ்டிடியூஷனை ரன் பண்ண முடியும். ஓகேவா? இது ஃப்ரீயாவே உங்களால பண்ண முடியும். இந்த ஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாவே பண்ண முடியும். அடுத்த ஸ்டேஜ் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ஆடிட்டர் அப்ரோச் பண்ணி ப்ராப்பரா போகணும். ஓகேவா? இதுவும் ப்ராப்பர் தான். ஆனா நீங்க சின்ன லெவல்ல பண்றதுக்கு இது போதுமானது. உங்களால தைரியமா உங்க இன்ஸ்டிடியூஷன் பேர் போட்டு உங்களால சர்டிபிகேட் கொடுக்க முடியும். அதுக்கு வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடின்னு ஒண்ணு வந்துரும். அப்ரூவல் வந்ததுமே ஐடி வந்துரும். அது 1 இயருக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து இது இருக்கும். 1 இயருக்கு ஒன்ஸ் வந்து நீங்க போய் அதை ரினியூவல் பண்ற மாதிரி இருக்கும். மறந்துடக்கூடாது. ஒருவேளை நீங்க ரினியூவல் பண்ணாம தொடர்ந்து சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருந்தா ப்ராப்ளம் ஆயிடும். சரிங்களா? கம்பல்சரி 1 இயர் ஒன்ஸ் வந்து நீங்க தான் அப்ரூவல் வாங்குற மாதிரி, ஐ மீன் ரினியூவல் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு தடவை அப்ரூவல் வாங்கிட்டீங்கன்னா இது நீங்க ஓனா பண்றது. இப்போ வந்து ஒருவேளை நான் வந்து இப்ப நம்ம பேர் போட்டு நம்ம கொடுக்குறோம், அது ஒரு லெவல். சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொடுக்குறது நல்ல வேல்யூ. ஆனா நான் இன்னும் நல்லா எஃபெக்டிவா கொடுக்கணும் அப்படின்னா நிறைய தனித்தனியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல போய் நீங்க வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ஐடிசி அந்த மாதிரி வந்து நிறைய அப்ரூவல்ஸ் கொடுக்கக்கூடிய அவங்க பேர் நல்ல பிரபலமா இருக்கும். அப்ப அவங்க கிட்ட போய் நம்ம அப்ரூவல் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படியே பண்ணிக்கலாம் நீங்க. அப்ப அவங்களே சர்டிபிகேட் எல்லாமே நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க உங்க ஸ்டூடெண்ட் நேம கொடுத்தா போதும், அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா அதுல அப்ரூவல் வாங்குறதுக்கு 10,000, 15,000 ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஏத்த மாதிரி 20,000, 25,000 சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ நீங்க அதுக்கேத்த மாதிரி அப்ரூவல் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு அப்ரூவல்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். சோ ஸ்பெண்ட் பண்ணாம நான் பேசிக் லெவல் தானே பண்றேன், ஒரு சின்ன இன்ஸ்டிடியூஷன் படிச்சிருக்காங்கன்ற அத்தாரிட்டியே நான் கொடுக்கணும், இவ்வளவுதான். இந்த லெவலுக்கு தான் உங்களுக்கு வேணும்னா நான் இப்ப சொன்ன மாதிரி உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் இனஃப். ஓகேவா? சோ நீங்க பெரிய லெவல் போறீங்க, அடுத்த லெவல் போறீங்க, இன்னும் நான் அடுத்து பெருசா பண்ண என்னன்னா என்னைய நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கு. ஓகேவா? நான் என்ன பண்ணணும், உங்களுக்கு லீட் பண்றேன். ஓகேங்களா? சோ அது வந்து சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ப்ராப்பரா ஆடிட்டர் மூலியமா தான் போய் ஆகணும். உங்களுக்குன்னு ஒரு ஆடிட்டர் வச்சு அவங்க மூலியமா போய் நீங்க உங்க கம்பெனியை ப்ராப்பரா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்னு ஒண்ணு இருக்கும். சோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு அவங்க அப்ரூவல் பண்ணி கொடுப்பாங்க. அப்ரூவல் ப்ராசஸ் நடக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு நீங்க தைரியமா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொடுக்கலாம். என்னுடைய கம்பெனி ரெஜிஸ்டர்டு நீங்க போல்டா வந்துட்டு உங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க அதை வந்து டிஸ்பிளே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது போடுறோம். சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து அடிஷனலா போய் எந்த ஒரு இதுவும் நான் வாங்குறது இல்ல. ஏன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நம்புறாங்க, என்ன படிச்சிருக்காங்க, நான் உங்களுக்கு அத்தாரிட்டி கொடுக்குறேன், நான் ஓன் சர்டிபிகேட் நான் வந்து பண்றேன். ஆனா ப்ராப்பரா நம்மளுடைய கம்பெனி ரெஜிஸ்டர்டு கம்பெனி, ஆடிட்டர் மூலியமா ரெஜிஸ்டர் பண்ணி அந்த இன்ஸ்டிடியூஷன் லெவலுக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு MSME ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கேன். அது மூலியமா நான் சர்டிபிகேட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? என்னைக்குமே சர்டிபிகேட் கொடுக்கறதுல நீங்க ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலர் வருவாங்க, எனக்கு சர்டிபிகேட் மட்டும் கொடுங்க, ஏன்னா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிருப்பீங்க, அவங்க உங்கள்ட்ட கோர்ஸ் படிக்க மாட்டாங்க, ஆனா சர்டிபிகேட் மட்டும் கொடுங்க, 500 1000 கொடுத்துரும் அப்படின்னு. இதெல்லாமே நம்ம வேல்யூவை குறைச்சிக்க கூடிய விஷயங்கள். பண்ணாதீங்க. என்கிட்ட நீங்க படிச்சாதான் நான் கொடுப்பேன். சர்டிபிகேட்ன்றது என்ன, என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அத்தாரிட்டி கொடுக்குறேன். இவங்க என்கிட்ட இந்த கோர்ஸ இத்தனை மாச கோர்ஸ என்கிட்ட படிச்சிருக்காங்க, நான் அத்தாரிட்டி கொடுக்குறேன், சைன் போட்டு கொடுக்குறேன். அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேவா? அத சும்மா பணத்துக்காக வித்து விட வேண்டாம். அது செய்யாதீங்க எப்பயுமே. சிலர் வந்து அந்த நேரத்துல அந்த டைம்ல அந்த 500 ரூபாய் பெருசுன்னு நோ பண்ணாதீங்க. அது உங்க வேல்யூவை குறைச்சிடும். ஓகேவா? சோ அதனால அது பண்ணக்கூடாது. உங்ககிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க என்ன பண்ணணும், அத்தாரிட்டி கொடுக்கறதா சர்டிபிகேட். இன்னொன்னு சர்டிபிகேட் பேசாது, உன் திறமை தான் பேசும். நம்மளுடைய திறமை தான் பேசும். சர்டிபிகேட் ஜஸ்ட் ஒரு விஷயம், அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் சர்டிபிகேட் ஒரு இடத்துக்குள்ள நான் போறதுக்கு எனக்கு தேவை, அவ்வளவுதான். நான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ண, நான் படிச்சு ஒரு இடத்துல போய் படிக்கிறேன், நான் படிக்கிறேன்னு பார்க்காம எனக்கு ஒரு சர்டிபிகேட்டும் கிடைச்சிருச்சு, சர்டிபிகேட்டை வாங்கிட்டேன், நான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் பண்ணிட முடியும். ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க, உங்களால மேனேஜ் பண்ண முடியுமா? ஒழுங்கா படிக்கலனா சர்டிபிகேட் இருக்குப்பா, ஸ்டார்ட் பண்ணிட்டேன், முடியாது இல்லையா? சர்டிபிகேட்டை விட ஒரு வேல்யூவான விஷயம் என்னன்னா உங்களுடைய படிப்பு தான். அது எதுவா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? சர்டிபிகேட் நம்ம ஒரு இடத்துக்குள்ள போறதுக்கான ஒரு விஷயம், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. ஆனா அதுவும் தேவை, அதுவும் மஸ்ட் தேவை. சர்டிபிகேட்டோட சேர்த்து உங்க திறமையும் வச்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். வெறும் சர்டிபிகேட் பத்தி மட்டும் யோசிக்க கூடாது. ஓகே, நீங்க வெளியே எங்கேயாவது வேலைக்கு போனாலுமே அந்த சர்டிபிகேட் ஒரு ஆதாரம் தான்.
3 பேர் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிருக்காங்க, அதுல நீங்களும் ஒருத்தவங்க. ஓகேவா? சோ ஜாயின் பண்ணியாச்சு. நானும் சர்டிபிகேட் கொடுத்திருக்கேன், அவனும் சர்டிபிகேட் கொடுத்திருக்கான். 3 பேர் சர்டிபிகேட் கொடுத்து ஜாயின் பண்ணியாச்சு. 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸ பாப்பாங்களா? பெர்ஃபார்மன்ஸ் பாப்பாங்களா? சர்டிபிகேட் பாப்பாங்களா? அது உள்ள என்ட்ரி டிக்கெட் மாதிரி சர்டிபிகேட். நீ உள்ள போய் நீ என்ன ஷைன் பண்ற? 3 பேர்ல யாரு திறமையா பண்றாங்க? அதத்தான் பாப்பாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒர்க் நான் எப்படி படிச்சேன்னா, ஒரு ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்ட் வேலை பார்த்து அந்த அந்த சம்பளத்தை நான் போய் இன்ஸ்டிடியூஷனுக்கு கட்டி தான் நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் படிச்சேன். ஓகே, 8 மணி நேரம் நின்னுகிட்டே தான் இருக்கணும். ஆனா இது ஒரு மிராக்கிள் என்ன அப்படின்னா, அது ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல் திருச்சியில. ஓகே, இன்டர்வியூக்கு போயிருக்கும் போது என்ன தவிர எல்லாருமே நிறைய படிச்சவனா இருந்தான். எனக்கு வேலை கிடைக்குமானே ஒரு பயம் வந்துச்சு. என்னென்னமோ சொல்றாங்க, மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்காங்க, அது முடிச்சிருக்கேன், இது முடிச்சிருக்கேன் வந்திருக்காங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனால டிஸ்கண்டினியூ. டிகிரியோட முடியல, நான் ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு போயாச்சு, டிஸ்கண்டினியூ. கிடைக்குமா அப்படிங்கறத தாண்டி எனக்குள்ள ஒரு கான்பிடென்ட் இருந்துச்சு. உண்மையா சொல்றேன், 10 பேர் கிட்ட வந்து அந்த இன்டர்வியூல அட்டன் பண்ணி 2 பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. அந்த 2 பேர்ல நான் ஒருத்தி. அதுதான் ஒரு விஷயம். சோ அங்க நான் போய் போல்டா பேசினது, இத வச்சு அந்த வேலை வந்து எனக்கு கிடைச்சிச்சு. போல்டா பேசினேன், நல்ல போல்டா. எனக்கு வந்து இவ்வளவுதான் தெரியும், ஆனா நான் என்ன ட்ரெயின் பண்ணீங்கன்னா நான் ஷைன் பண்ணுவேன் அப்படின்னு போல்டா பேசும்போது எனக்கு வேலை கிடைச்சிச்சு ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல். ஓகேங்களா? ஆனா ஒரு உண்மை என்னன்னா, என் ஃபீஸ கட்டி படிக்கிற வரைக்கும் தான் அங்க வேலை செஞ்சேன். என் வேலை அங்க இருந்து நான் வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன். ஏன்னா எனக்கு தேவை என் பிசினஸ். நான் பிசினஸ் பண்ணோம். எனக்கு படிக்கிறதுக்கு பணம் இல்ல. நான் அதுக்காக ஒரு வேலைக்கு போனேன், வேலை செஞ்சேன், சம்பாதிச்சேன். அதை வச்சு என்னோட கான்சன்ட்ரேஷன் இங்கதான் இருந்துச்சு. ஓகேவா? அதோட சைட் பை சைட் டிகிரியே நான் வந்து கரஸ்ல போட்டு முடிச்சேன். இதையும் படிச்சேன், அதையும் முடிச்சேன். ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் இந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறோம். நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னா, நல்ல ஒரு எந்த சப்போர்ட்டுமே இல்ல. ஒரு சப்போர்ட் இருக்குன்னா 3 வருஷத்துலயாவது வந்துடலாம். நல்ல சப்போர்ட் இருக்கு, நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கு, நம்ம கிட்ட மணி பேக்ரவுண்ட் இருக்கு, எல்லாம் இருந்தா ஒரு 3 வருஷத்துல நல்ல ஹை லெவலுக்கு வரலாம். எந்த சப்போர்ட்டும் இல்லைன்னா வருஷங்கள் தான் அதிகமாகுமே ஒழிய நம்ம வெற்றி வந்து தடைபடாது. என்ன, எனக்கு சப்போர்ட் இல்ல, நானே தான் எல்லாம் பண்ணி அவங்க என்ன பண்றது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது 3 வருஷத்துல கிடைக்க வேண்டிய வெற்றி 5 வருஷத்துல கிடைக்கும், கிடைக்காம போயிடாது. ஏன்னா கொஞ்சம் வருஷம் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளவுதான். அதுதான் என்னோட விஷயத்துல நடந்தது. 10 வருஷம் ஆச்சு நான் அச்சீவ் பண்றது. ஒரு வருஷத்துலயும் சின்ன சின்னதா ஸ்டெப் எடுத்து வச்சு ஒன்னொன்னையும் நானே இன்வெஸ்ட் பண்ணி தான் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம நிற்கும். இப்பயுமே எனக்குன்னு பெரிய டீம் அதெல்லாம் கிடையாது. எல்லா ஒர்க்குமே நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்ன வரைக்கும் எனக்கு பெரிய டீம் எல்லாம் நான் வச்சுக்கல. ஆனா சப்போர்ட் தேவைப்படக்கூடிய அளவுக்கு இப்ப வேலை பிஸி ஆயிடுச்சு. ஆனா இன்ன வரைக்கும் நாங்க வந்து ஒன்னதான் பண்ணிட்டோம். சோ இதெல்லாம் வந்து உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக நான் சொல்றேன். ஓகேங்களா? அதனால என்கிட்ட எதுவும் இல்ல, பண்ண முடியுமா அப்படிலாம் இல்ல. நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சா நம்மளால பண்ண முடியும். சோ உங்களுடைய சர்டிபிகேட்டை விட உங்க திறமை, உங்களுக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கை இது ரொம்ப முக்கியம். அதுதான் பேசும் கண்டிப்பா. ஓகேவா? சோ அதனால இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் ரெக்கார்டட் வீடியோவா உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஏன்னா இதுல காமனாவும் நிறைய பேசியிருக்கேன். நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷனுக்கு தேவையான விஷயங்கள், ஷாப்புக்கு தேவையான விஷயங்களும் பேசியிருக்கேன், காமனா இருக்கிற விஷயங்களும் பேசியிருக்கேன். வெறும் என்னென்ன உங்களுக்கு டீடைல்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவைப்படுமோ அதை மட்டும் நான் ரெக்கார்டட் வீடியோவா உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? இது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் சம்பந்தப்பட்டது, மற்ற விஷயங்கள்லாம் வந்து புல்லட் பாயிண்ட்ஸா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒரு ஸ்மால் வீடியோவா நான் உங்களுக்கு வந்து அதையும் நான் கொடுக்குறேன். ஃபைன். ஸோ ஓவராலா எப்படி வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதை எப்படி ரன் பண்ணணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு பேசியிருக்கோம். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? இப்போ ஒருத்தரா அன்மியூட் பண்ணி பேசலாம். ஹாய் மேம். ஹாய் பவித்ரா. எப்படி இருக்கீங்க மேம்? பவித்ரா பேசுறீங்களா? ஆமா, பவித்ரா தான் மேம். எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மேம். இன்னைக்குதான் சர்டிபிகேட் வந்துச்சு மேம். சூப்பர், வெரி குட். அப்பதான் கொரியர் வந்தது. சரி மேம். கிளாஸ் நல்லா இருந்தது மேம். கொஞ்சம் வந்து இப்ப நான் வீட்லயே தான் வந்து ஷாப் வைக்கல. ஏன்னா எங்க வீட்லயே ஒரு ரூம் இருக்குதான் செப்பரேட்டா. ஆனா ரூம் கூட இல்ல. நான் என்னோட வீட்டுக்குள்ளேயே பண்ணிட்டு இருக்கேன். ஆனா கஸ்டமர் வந்து 1 2 அந்த மாதிரி கொடுத்துட்டு போறாங்க. நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாம், எப்படிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் மேம். கொஞ்சம் ஐடியா வச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஷாப் இல்ல வீட்லயே வந்து கீழே செப்பரேட்டா ஒரு ரூம் மாதிரி வச்சு அதுல பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் மேம்.
வெரி குட் ஸ்டார்ட் அப். ஓகே, நெக்ஸ்ட் அப்படி இல்லைன்னா நம்ம ஒர்க்குனா இப்போ பொத்திக்கலாம் அந்த மாதிரி போய் நம்ம ஒர்க் பண்ணலாமா மேம்? தாராளமா பண்ணலாம். தாராளம். அது என்னைக்குமே நீங்க ஒரு இடத்துக்கு ஒர்க் போயிட்டு அப்புறம் நீங்க ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது பெஸ்ட். பெஸ்ட். ஓகே இப்போ நம்ம இந்த சர்டிபிகேட்டை வச்சுட்டே நம்ம பொத்திக்கு அதாவது ஒர்க் போய் கேட்கலாமா மேம்? போலாம், கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ மேம். ஓகேமா, தேங்க்யூ. நான் பிரவீனா பேசுறேன் மேம். மேம் லாஸ்ட் வீக் நான் ஒரு தேர்ஸ்டே வாட்ட ஒரு பொட்டிக் இங்க புதுசா ஓபன் பண்ணாங்க மேம். அவங்க கிட்ட போனேன் மேம். எனக்கு நான் நார்மல் மெஷின் மெரிட் மெஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேம். அவங்களது வந்துட்டு ஜாக் F5 மேம். எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு மேம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆட்ட எனக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு மேம். அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு 2 சாரிக்கு ஃபால்ஸும் ஓரம் அடிச்சு கொடுத்துட்டு வந்தேங்க மேம். அதுக்கப்புறம் என்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டாங்க மேம். உங்க ஹவுஸ் ஓன் ஹவுஸா? பிகாஸ் அவங்க எங்க பக்கத்துல இருக்கிறது எனக்கு தெரியல மேம். அவங்க வீடு பக்கத்துல தான் போனேன். அவங்க என்கிட்ட வந்து நிறைய கொஸ்டின் பண்ணாங்க. உங்களது ஓன் ஹவுஸா? நீங்க உங்களுக்கு வந்து ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு 100 ருபீஸ் தருவேன் அப்படின்னு நிறைய எல்லாம் பேசினாங்க மேம். அப்புறம் நான் எல்லாருக்குமே நான் பெருசா மணியை மைண்ட் பண்ணிக்கல மேம். சரி, ஒரு பையன் இப்ப யூகேஜி போயிட்டு இருக்கான் மேம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி போயிட்டு இருக்கலாம். நான் பேசிக்கா பிளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன். உங்ககிட்ட இது பண்ணி தான் இப்ப எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டேன் மேம். சரி, ஓகே, நம்ம எல்லாம் இது பண்ண கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் அப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா அங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் தெரிய வரும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. அவங்க போயிட்டு அடுத்த நாள் நான் கால் பண்றேன் மேம். எனக்கு அந்த அன்னைக்கே வந்து எங்கிட்ட நிறைய பேசினாங்க. லாஸ்ட்ல வரும்போது மேம் நான் அவங்க இன்னொரு அக்கா வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் சரி பிளவுஸ் மட்டும் அவங்க ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறத பாக்கலாம்னு உட்காந்தேன் மேம். அவங்க உடனே வந்துட்டு என்கிட்ட எனக்கு எதுக்கால ஷாப் வச்சா கூட எனக்கு ரன் பண்ண தெரியும். எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது. நீங்க 6 மாசம் வந்தீங்க, திருப்பி கத்துக்கிட்டீங்க, அப்புறம் டாட்டா பை பை சொல்லிட்டு போயிட்டே இருக்க கூடாது அப்படின்னு பேசினாங்க மேம். அப்பவே ஏதோ சம்திங் நம்ம மேல, ஏன்னா அவங்க ரொம்ப ஏஜ்டு பீப்புளா இருந்தாங்க மேம். என்னைய பார்க்கவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி டவுட் வந்துருச்சு போல. உடனே வந்து அவங்க அடுத்த நாள் நான் கால் பண்ணும்போது நானே கூப்பிடுறேன். எனக்கு இப்போதைக்கு நீங்க புதுசா இருக்கீங்க, உங்களுக்கு சுடிதார் தான் கொடுக்கணும். எனக்கு வந்து இப்போதைக்கு மெட்டீரியல் வரல, நானே கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் கூப்பிடல மேம். அப்புறம் நானும் சரி அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க போலன்னு நானும் விட்டுட்டேன் மேம். சோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது மேம். நானும் ஒரு 6 months experience ஏன் மேம். அப்படின்னா உங்களுக்கு வேலை கொடுக்கறவங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் யோசிப்பாங்கப்பா. யாரா இருந்தாலுமே என்னன்னா மினிமம் 1 இயராவது நம்ம கிட்ட வேலை செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பலன் வேணும் இல்லையா? அதனால அவங்க அப்படி யோசிக்கதான் செய்வாங்க. அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்க பாயிண்ட் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, என்கிட்ட வேலை செஞ்சவங்க 3 மாசத்துல போயிருக்காங்க. அதுக்காக நான் போய் ஏன் போனீங்கன்னு. உண்மை அதுதான். வருவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எடுப்பாங்க, போவாங்க. ஆனா வேலைக்கு போற நமக்கே நம்ம மனசாட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 1 இயராவது அவங்களுக்கு நம்ம உழைச்சு கொடுக்கணும். ஏன்னா அவங்ககிட்ட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கணும் இல்லையா? இல்லையா? நம்ம அங்க இருந்து கண்டிப்பா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்னதான் நீங்க படிச்சிருந்தாலும் நீங்க வேலைக்கு போகும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மினிமம் 1 இயராவது ஒரு இடத்துல வேலை செய்யணும். ஓகேங்க, அதான நம்ம சொல்ல முடியாது. நான் இங்க 1 இயர் வேலை செஞ்சுட்டு நான் போய் ஓனா பண்ண போறேன். ஏன்னா இதுதான் கான்செப்டே. சொல்ல முடியாது. ஆனா 3 மாசத்துலயோ 4 மாசத்துலயோ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சோடனே வராம நம்ம மனசுக்கு திருப்திக்காக அவங்க எதிர்பார்ப்பாங்க வாழ்நாள் ஃபுல்லா வேலை செய்யணும்னு. முடியுமா? அப்படிதான் மேம் எதிர்பார்க்கறாங்க. சில ஓனா பண்ணணும்னு ஆசை இருக்குல்ல, அவங்க எப்படி உருவாகி இருப்பாங்க இல்லையா? நம்ம அதை மைண்ட் பண்ணிக்காம நம்மளோட மன திருப்திக்காக ஒரு 1 இயராவது உங்களுக்கு உழைச்சு கொடுக்கணும். அப்பதான் நமக்கு பெஸ்ட் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதனால நீங்க போற இடத்துல ஒரு 1 இயர் வேலை செய்யற மாதிரி போகும். அது வந்து நம்ம சைடுல நமக்காக நம்மளுடைய திருப்திக்காக நம்ம பண்றது. அதுக்காக அவங்க திட்டினாலும் சரி இது பண்ணாலும் சரி நம்ம கண்டுக்க வேணாம். இந்த இடம் கிடைக்கலன்னா வேற இடம் போய்க்க வேண்டியதான் சிஸ்டர். நம்ம வந்து இங்கதான் இல்ல நம்ம. ஆனா அதெல்லாம் வரும். இதெல்லாம் தான் நமக்கு வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ். பிசினஸ் குள்ள போகும்போது இதெல்லாம் தான் வரும். என்னையும் அப்படிதான், எனக்கும் அப்படிதான். நான் ஒரு கார்மெண்ட்ல போய் வேலை செய்யறப்போ அவங்க எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா, இது பொண்ணு நல்லா ஸ்மார்ட்டா இருக்கா, இவ நம்ம கூடவே இருந்தா நல்லா இருக்கும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா காமிச்சிட்டோம்னா இன்னும் முடிஞ்சு. ஓகேவா? நம்ம கொஞ்சம் ஆக்டிவா இருப்போம். அப்போ இவங்க நம்ம கூடவே இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. நான் என்ன பண்ணேன், கிளாஸஸ் எடுக்கிறது, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி எடுப்போம். எல்லா கிளாஸும் நான் தான் எடுப்பேன். அவங்க ப்ராஜெக்ட் மட்டும் தான் எடுப்பாங்க. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 30,000 40,000 வாங்குவாங்க. எனக்கு வெறும் 3,000 ரூபாய் கொடுப்பாங்க. நான் மணிக்காக போல, எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் போனேன். பரவாயில்ல. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் படிப்பறிவு கூட இல்லாதவங்க எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நமக்கு போதும் ஆகும். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அதெல்லாம் பண்ணுவோம். ஆனா அன்னைக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு என்னால
என் ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அன்னைக்கு எனக்கு அதுக்கான வேல்யூ கிடைக்கல. ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணிட்டாங்க, கூடவே இருக்கணும். 1 இயர்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், தனியா போலான்னு முடிவு எடுக்கும் போது ஈவன் நம்மளுடைய எப்படி சொல்றது, இந்த பொண்ணு கிட்ட இது படிக்காதீங்க அப்படின்னு நம்மளை பத்தி கூட இது பண்ணுவாங்க. நம்ம அடுத்த ஸ்டேஜ் கூட நம்ம அப்படிலாம் வரும், பிரச்சனைகள் வரும். அதை நம்ம தாங்குறதுக்கும் ஃபேஸ் பண்றதுக்கும் ரெடியா இருக்கணும் சிஸ்டர். இதெல்லாமே மேம் சரிங்களா? அதான் இன்னொரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேம். இன்னொரு பக்கம் பக்கத்துல போய் பார்க்கலாம்னு ட்ரை பண்ணிருக்கேன் மேம். பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு செட் ஆகும். சரியா? ஓகேங்க மேம், தேங்க்யூ மேம். ஃபைன் ஃபைன் ஃபைன். மேம் டேபிள் அப்படி சப்போஸ் வீட்லயோ இல்ல தனியா ஷாப் வச்சு இது பண்ணோம்னா டேபிள் எந்த அளவுக்கு மேம் போடணும்? சைஸ் ஆஃப் த டேபிள் மேம். 3க்கு 6, அதாவது ஹைட் 3 அடி இருக்கணும். 3க்கு 6னா அடி, 3 அடி 6 வந்து 6 அடி வந்து பிரெத். அது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே மேம். நீங்க வெளிய போய் கடைகள்ல வாங்குறீங்கன்னா நீங்க 3க்கு 6ன்னு சொல்றதை விட நீங்களே டெய்லரிங் டேபிள், கட்டிங் டேபிள்லாம் கரெக்டா கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்க செய்யறீங்க, நீங்க ஆர்டர் கொடுத்து செய்றீங்கன்னா எனக்கு 3 அடி 6 அகலத்துல எனக்கு செஞ்சு கொடுங்க, 3க்கு 6 சைஸ்ல டேபிள் செஞ்சு கொடுங்கன்னு கேளுங்க, கரெக்டா இருக்கும். ஓகேங்க மேம். ஓகே மேம். ஓகே, வேற 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 டவுட்ஸ்? மேம் அயன் பாக்ஸ் என்ன மாதிரி வாங்கணும் மேம்? ஸ்டீம் அந்த வாட்டர் இது பண்ற மாதிரி ஸ்ப்ரே பண்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அயன் பாக்ஸ் எது மேம் பெஸ்டா இருக்குங்க மேம்? பெஸ்ட் அண்ட் இருக்கிற மாதிரி எதுங்க மேம் இருக்கும்? ஓகே, இப்போ அயன் பாக்ஸ் வந்து ஸ்டீம் அயன் பாக்ஸ் வந்து பெஸ்ட் தான். இப்போ நீங்க வந்து ப்ளீட்ஸ்லாம், இப்போ நம்ம ப்ளீட்ஸ்லாம் அயன் பண்றோம், கம்பல்சரி நம்ம ஸ்டீம் பண்ணி தான். ஸ்டீம்ன்றது என்ன மெயின் என்னன்னா அதுல இருந்து ஸ்ப்ரே ஆகி வாட்டர் வருது. சோ அந்த ஆவி மூலியமா அது அயன் ஆகும்போது இன்னும் நீட்டா நமக்கு அயனிங் கிடைக்கும். என்கிட்ட நார்மலா தான் அயன் பாக்ஸ் இருக்குன்னாலும் கவலைப்பட தேவையில்லை, நம்ம தண்ணி தெளிச்சு கூட அயன் பண்ணலாம். ஓகே மேம். எதுனாலும் பெஸ்ட் தான். நமக்கு ஒரு இந்த இது வரும்போது நம்ம கிட்ட கொஞ்சம் அஃபோர்ட் பண்ண முடியும் ஸ்டேஜ் வரும்போது பெஸ்ட்டுக்கு நல்லது. ஓகேங்களா? சோ ஸ்டீம் அயன் பாக்ஸ் பிலிப்ஸ்ல ஸ்டீம் அயன் பாக்ஸ் நல்லா இருக்கும். பிலிப்ஸ்ல எந்த ஒரு ஸ்டீம் அயன் பாக்ஸுமே வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அதுல வந்து உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க. ஓகேவா? ப்ரொஃபஷனலா போகணும் அப்படின்னா சில்வர் ஸ்டார் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது சில்வர் ஸ்டார்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் ப்ரொஃபஷனல், அதாவது வெயிட்டா வேணும், நல்ல வெயிட் அயன் பாக்ஸா வேணும்னா அதுவும் ஸ்டீம் அயன் பாக்ஸ் தான். கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு, நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்குன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா அதுக்கு ஸ்டீமுக்கு தனியா பாக்ஸ் வரும், எல்லாம் தனித்தனி செட்டப்பா இருக்கும், நல்லா வெயிட் இருக்கும், ஆனா லைஃப் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் 4000 5000 வந்தாலும் உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். அந்த மாதிரியும் போய்க்கலாம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த அயன் பண்ண டக்குன்னு சூடு கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் என்ன ஆயிடும், அடியில அந்த இதாகும் இல்லையா, டக்குன்னு பிடிச்சிக்கும். அது வந்து அவாய்ட் பண்ணிக்கும். அந்த மாதிரி வாங்காத மாதிரி மட்டும் அது மட்டும் பாத்துக்கோங்க. மேக்ஸிமம் பிலிப்ஸ் நல்லா இருக்கு, நான் யூஸ் பண்ண வரைக்கும் பிலிப்ஸ்ல கொஞ்சம் நல்ல ரேஞ்ச் 2000 3000 மேல போனீங்கன்னா நல்லா இருக்கு. ஓகே ஃபைன். கார்த்திக் சிவா சொல்லுங்கம்மா. மேம் என் பேர் வரலட்சுமி மேம். அதுல நேம் வந்து மாறி டைப் ஆயிடுச்சு மேம். ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்கம்மா சொல்லுங்க. மேம் நான் வீட்ல வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க மேம். நான் ஸ்டிச் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள், கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனாலதான் உங்ககிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணேன். பட் ஆனா ரொம்ப கிளியராவே புரிஞ்சது மேம், நல்லாவே புரிஞ்சது. சரி, இப்போ ஷாப் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே பார்த்து இந்த வீக் இல்ல நெக்ஸ்ட் வீக் ஓபன் பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியாச்சு மேம். பட் ஆனா எந்த சப்போர்ட்டுமே இல்ல. ஓகே ஓகே, நானே தான் பண்ணணும். ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்கு, எப்படி நம்மளால கண்டினியூ பண்ண முடியுமா, எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரகிள் அப்படியே மைண்ட்ல போட்டு அப்படியே தோணிக்கிட்டே இருக்கு. பட் நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறவங்க எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மேம். அந்த ஒரு தைரியத்துல சரி ஸ்டார்ட் பண்ணலாம். தைரியமா பண்ணுங்கம்மா, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா? ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இது வந்து பிராக்டிகலா நார்மலா சொல்லுவாங்க, ஸ்டேஜ் ஃபியர் இருக்கிறவங்க முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் குரங்குன்னு நினைச்சுக்கோங்க, அப்பதான் பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் சம்டைம்ஸ் குரங்க பார்த்தா கூட பயம் வரும் தான். அதனால வந்து பயம் வரும், ஆனா அது நீங்க கண்டுக்க வேண்டாம். நிச்சயமா நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்றனாலையும் எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லைன்னு சொன்னீங்க, அதனால ஒரு பயம் நமக்குள்ள இருக்கும். அதை தாண்டி நம்மளால பண்ண முடியும்ன்ற கான்பிடென்ட்டோட பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு இன்னைக்கு நான் ஷேர் பண்ண நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க, என்ன டைமிங் நான் டைமிங் சொல்றேன், அந்த டைம்ல எனக்கு கால் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு. ஓகேவா?
ஓகே மேம், ஓகே மேம். என்னன்னா இப்ப நெறைய பேட்டர்ன்ஸ் பிளவுஸ் வந்துருச்சு இல்ல மேம். நம்ம நார்மலா வீட்ல தைக்கும்போது பைப்பிங் அது போக சும்மா சின்னதா பேட்ச் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இப்ப நிறைய போட் நெக்ல அதுலதான் வந்து பேட்ச் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் அப்படியே பயமா இருக்கா இல்ல நான் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அதுதான் நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன். உங்க லெவல நீங்க ஜாஸ்தி பண்ண நீங்க உங்களை அப்டேட் பண்ணித்தான் ஆகும். ஓகேங்களா? இப்ப நீங்க சொல்றீங்க கரெக்ட். வீட்ல வச்சு பண்ணப்போ வீட்டுக்கு லெவலா வந்துச்சு. அப்போ ஒரு சிம்பிள் டிசைன் கேட்பாங்க. ஓகே. இப்ப நீங்க ஒரு ஷாப் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா அது உண்மை. யாரு என்ன டிசைன் எப்போ வந்து கேட்பாங்கன்னே தெரியாது அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய டெய்லரிங் அண்ட் டிசைனிங் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் கேட்பாங்கன்றது நாங்க அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு சிலபஸ் வச்சிருக்கோம். நீங்க மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு வச்சிருக்கோம். ஆனாலும் ஒரு ஸ்டேஜ் தாண்டும் போது எனக்கு இப்ப பிளவுஸ்ல இன்னும் இந்த பத்தி நீங்க படிச்சுதான் ஆகணும். இது நீங்க வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு உண்மை. அப்டேட் பண்ணிக்கணும். ட்ரெண்ட்ல வரத நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களால ஷாப் லெவல் போறீங்க, பொட்டிக் லெவல் போறீங்க, வெளிய கால் எடுத்து வைக்கிறீங்கன்னா உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? சோ இப்போதைக்கு இல்லைனாலும் இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு மெதுவா சைட் பை சைடு அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்ப நீங்க வந்து ஒரு லெவல்ல இருப்பீங்க. நல்லா தைக்கக்கூடிய ஒரு லெவல். இப்ப உங்ககிட்ட ஒரு பிளவுஸ் வந்துட்டு டிசைனர் பிளவுஸ் கொடுத்துட்டாங்க. சப்போர்ட்டுக்கு நான் இருக்கேன். உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ கேட்டு படிச்சுக்கோங்க. சோ இப்போ நீங்க அது ஒரே நாள்ல உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நீங்க இப்போ வந்து அந்த லெவல்ல இருப்பீங்க. புரியுதா? ஆமா மேம். பேசிக் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஒரு விஷயத்தை புதுசா படிச்சாலும் உங்களால ஒரு நாள்ல படிக்க முடியும். அதான் ஹைலைட். புரியுதுங்களா? முக்கியமா நீங்க அப்படி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பிளவுஸ் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோல்டரா தான் இருக்கும். சோ உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணி ஒரு பிளவுஸ் டிசைன் படிச்சுக்கோங்க. சைடு பை சைடு நீங்க அப்டேட் ஆயிட்டே இருங்க. அப்ப நீங்க தைரியமா பண்ண முடியும். ஓகேவா? ஓகே மேம். கொடுக்க போறீங்க. அதுக்கப்புறம் எத்தனை பிளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் அது உங்க ஏர்னிங்கா மாற போகுது இல்லையா? ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மென்ட். அப்படிதான் நீங்க யோசிக்கணும். ஓகேவா? சரிங்க மேம். ஓகே மேம். ஓகே, ரொம்ப தேங்க்யூ மேம். ஓபன் பண்ணும்போது எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா மேம், மெசேஜ் பண்ணுவேன் மேம். ஓகேமா, ஓகே ஃபைன். வேற யாருக்காவது ஏதாவது இந்த பிசினஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இந்த மீட்டிங் போதுமா? இன்னொரு மீட்டிங் வேணுமா? அதையும் சொல்லிருங்க. மெசேஜ்ல சொல்லுங்க. சரியா? மேம் போதும் இனஃப் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இல்ல மேம் எங்களுக்கு இன்னொரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுங்கனாலும் நான் பண்றேன். ஓகேவா? ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே ஒருவேளை நீங்க அடுத்தடுத்து எங்கிட்ட டச் அப்ல இருக்கீங்கன்னா ஓகே, இல்ல அப்படின்னா நம்ம டச் அப்ல இருக்க மாட்டோம். அதனால நீங்க வந்து சொல்லுங்க. ஓகேவா? குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு மீட்டிங் எப்படி இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, அண்ட் தென் வேற ஏதாவது உங்களுக்கு தேவையா, இது எல்லாமே நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா மேம்? சொல்லுங்கப்பா. மேம் நம்ம இந்த ஆப்ல இருக்கிறது வந்து லைஃப் டைம் அசஸ் தானே மேம்? ஆமாமா, ஆமா. என்னைக்குமே வந்து இந்த சிம்பிள் கோர்சஸ், அதாவது எப்படி சொல்லணும், 199, 100 அந்த லெவல்ல இருக்கிற எல்லா கோர்ஸும் 1 இயர் வேலிடிட்டி தான் இருக்கும். மத்தபடி எல்லா கோர்ஸுமே அட்வான்ஸ் கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு மத்த கோர்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி தான். அது போல நீங்க பேச்சஸ்லயுமே வந்துட்டு நீங்க பிளவுஸ் அட்வான்ஸ்ட் இந்த மாதிரி அட்வான்ஸ் படிச்சா அதுவும் லைஃப் டைம் ஆக்சஸ் தான். ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். இந்த லைஃப் டைம் ஆக்சஸ் பத்தி நான் ஒண்ணு சொல்லணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா லைஃப் டைம் ஆக்சஸோட மீனிங் என்னன்னா, நான் இந்த பிசினஸ் ரன் பண்ற வரைக்கும் உங்களுக்கு புரியும். ஓகேவா? சோ நான் இந்த பிசினஸ் எடுத்து பண்ற வரைக்கும் எல்லா இதையும் நான் மெயின்டைன் பண்ணிருப்பேன். அது வரைக்கும் உங்க வீடியோ ஹைட் ஆகாது. ஒருவேளை நான் ஸ்டாப் பண்றேன், ஓகேவா, என்னால அது பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் அது ஸ்டாப் ஆகும். அதனால என்னைக்குமே அது எப்பயுமே லைஃப் டைம் தான், எப்பனாலும் பார்த்துக்கலாம் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கங்க. இதை நான் ஒரு சஜஷனா சொல்றேன். மேம் மேம் சொல்லுங்க சொல்லுங்க. மேம் எங்க வீட்டு பக்கத்துல 200 rupeesக்கு அபார்ட்மெண்ட்ல எல்லாம் வந்து நார்மல் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க மேம். அதுக்கு கம்மியா எப்படி மேம் நான் இது பண்றது? எனக்கு அதுதான் மேம் புரியல. இல்லம்மா, இப்போ வந்து அவங்களே கம்மியா 200 தான் பண்றாங்கன்னா அதே 200 நீங்க பண்ணுங்க. ஆனா நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு ஸ்பெஷலா அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுங்க. ஓகே மேம். நம்ம டிஃபரன்ஷியேஷன் காட்டணும். ஓகேவா? நம்மளை விட கம்மியா பண்றவங்களும் இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய ஸ்பெஷல் என்னங்கறத நம்ம காட்டணும். அது மாதிரி ஒரு அளவுக்கு மேல நம்மளால கீழே போக முடியாது. நான் இவ்வளவு வேலை பண்றேன், எனக்கு இதை விட கம்மியா நான் எப்படி வாங்குறதுன்னு ஒண்ணு இருக்கும். அதுல இருந்து நம்ம இறங்கி போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க வீட்டு பக்கத்துல ஸ்டிச் பண்றாங்கன்னா நீங்க ஸ்டிச் பண்ணுங்க. உங்களோட யூனிக்னஸ் என்ன, உங்களோட அதை வந்து காட்டு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு பினிஷிங்கா இருக்கட்டும், அதெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ராவா பண்ணுங்க. அப்போ அவங்க உங்களை பிடிச்சிருக்கின்ற பட்சத்துல, உங்க பினிஷிங் நல்லா இருக்கின்ற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு வரும். உங்களுக்குன்னு ஒரு 10 கஸ்டமர் கண்டிப்பா வருவாங்க. அவங்க உங்களை விட்டு எங்கேயும் போகாத மாதிரி நீங்க தான் பாக்கணும். ஓகே
ஓகே மேம். மேம் மேம் என்னோட பேர் சந்தியாங்க மேம். சொல்லுங்க சந்தியா. திருச்சிங்க மேம். யா மேம் இப்ப ஆப்ல வந்து என்னோட இதுல இருந்து வந்து ரிமூவ் ஆன மாதிரி காமிக்குதுங்க மேம். ஆப்லயா என்ன கோர்ஸ்? ஆமாங்க மேம். சந்தியா திருச்சிங்க மேம். அதாவது கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆன மாதிரி காமிக்குதுன்றீங்களா? ஆமாங்க மேம். ஆமாங்க மேம். ஆனா நான் ரிமூவ் என்னோட ஆகுது இல்ல வேற சில்ட்ரன்ஸ்லாம் இப்பதாங்க மேம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னமா? சில்ட்ரன்ஸ் வியர்ஸ்லாம் இப்பதாங்க மேம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வீட்ல இருந்து. ஓகே. அந்த இதெல்லாம் நான் இன்னும் சரியா பண்ணல. ஆனா அதுக்குள்ள ஆப்ல இருந்து ரிமூவ் ஆயிட்டீங்க மேம். ஓகே மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ல இருந்து யாரையுமே ரிமூவ் பண்ண மாட்டோம். யாரை ரிமூவ் பண்ணுவோன்றதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணிட்டு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணாம யாராவது விட்டா அவங்கள மட்டும் தான் ரிமூவ் பண்ணும். மேம் நான் லேட்டா தான் மேம் பே பண்ணேன். ஒரு நிமிஷம் இருங்கடா, நான் மென்ஷன் பண்ணிடுறேன். சோ அப்படி பண்ணா ரிமூவ் பண்ணுவோம். அப்படி ரிமூவ் பண்றதா இருந்தா கூட கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். நீங்க வந்து இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணல, அதனால வந்து உங்களை நாங்க ரிமூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். சோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணதுக்கு பிற்பாடு அவங்க பே பண்ணதுக்கு அப்புறம் இமிடியேட்டா மேம் நான் பே பண்ணிட்டேன், நீங்க என்ன ரிமூவ் பண்ணிட்டீங்க, எனக்கு அக்சஸ் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிடுவாங்க. இது மட்டும் தான் நடக்கும். இதை தாண்டி நம்மளா வந்து நம்ம ரிமூவ் பண்ண மாட்டோம். அது போல உங்க சைட்ல இருந்து நீங்க போன் நம்பர் சேஞ்ச் பண்ணா நீங்க என்ன நம்பர் என்கிட்ட கொடுத்துருக்கீங்களோ என்னோட போன் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்ததுங்க மேம் இவ்வளவு நாளா. நேத்துல இருந்து தான் மேம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சரிம்மா, இது நீங்க என்ன ப்ராப்ளம்ன்றது எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க, நம்ம அதை என்னன்ற சார்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஆல்ரெடி நான் ஸ்டிச் பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் மேம் பர்சனல் நம்பருக்கு. ஓகேமா, ஓகே, ஃபைன். சரி, நீங்க இன்னும் ஒரு டைம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, திருப்பி இந்த ப்ராப்ளம் சொல்லுங்க, அது என்னன்றது செக் பண்ணலாம். உங்க கிளாஸ் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க மேம். இது மாதிரி அடிக்கடி கொஞ்சம் வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஆக்சுவலா வந்து ஸ்டார்டிங்ல டெய்லரிங் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நாங்க நடுவுல ஜூம் மீட்டிங் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் லேப்டாப் பிரேக் ஆனனால கேமரா வந்து இப்பவுமே கொஞ்சம் பிளர்ரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இமேஜ் உங்களுக்கு கொஞ்சம் பிளர்ரா தான் இருக்கும். கேமரால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால என்னால ஜூம் மீட்டிங் கண்டக்டே பண்ண முடியல. சோ இப்போ எனக்கு ஒரு ஸ்மால் டவுட் மேம். இப்ப நிறைய வந்து மோடி திட்டத்தின் மூலமா நிறைய இந்த டெய்லர்ஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க மேம். ஆமா. மிஷின்ஸ் வாங்குறதுக்கு, இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்குலாம் ஏதோ ஸ்கீம் எல்லாம் இருக்கு அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஸ்கீம் எதுன்னு நானும் நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணேன், ஆனா எதுவுமே தெரியலங்க மேம். இல்ல, நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, பர்சனலா வந்துட்டு உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்றேன் முக்கியமான டீடைல்ஸ் சொல்லிட்டு. சோ அதுல நீங்க லோன் அப்ளை பண்றத பத்தி இருக்கும். ஓகேவா? சோ அது எப்படி போய் எங்க போய் நீங்க கான்டாக்ட் பண்ண, நீங்க நார்மலா சர்ச் பண்ணா கிடைக்காது, டைரக்டா ஆபீஸ் தான் போய் பார்க்கணும். அதுக்கு வந்து டிக் ஆபீஸ்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் டிக் ஆபீஸ்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். நீங்க அங்க டைரக்டா போய் தான் நீங்க அப்ளை பண்ணி ஆகணும். சொல்லுவாங்க ஆன்லைன்ல போறோம்னுவாங்க, சம்டைம்ஸ் புரோக்கர்ஸ் மூலமா வரும். இதெல்லாம் வந்து செட் ஆகாது. நீங்க வீடியோ இடையில ஸ்ட்ரக் ஆயிடுச்சுங்க. ஸ்ட்ரக் ஆச்சுங்களா? இப்போ ஓகேவா? ஓகே. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் டிக் ஆபீஸ் இருக்கும். அங்கதான் நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அங்க போய் தான் நீங்க அப்ளை பண்ணணும். அங்க டைரக்டா போனீங்கன்னா தான் அவங்க கரெக்டா லீட் பண்ணுவாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இருக்கும் கம்பல்சரி. மாவட்ட தொழில் மையம் அங்க நீங்க போனீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி நான் வந்து லோன் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னாலே நீ அவங்க என்னென்ன ஸ்கீம் இருக்கு, என்னென்ன நீங்க பண்ணலாம், இது எல்லாமே உங்களுக்கு லீட் பண்ணுவாங்க. ஓகேங்க. அதுக்கப்புறம் அவங்க லீட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும், எது பண்ணணும் எல்லாமே லீட் பண்ணுவாங்க. நீங்க அதை பண்ணிக்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கம்பல்சரி அந்த ஆபீஸ் இருக்கும். நீங்க கான்டாக்ட் பண்ணி பாருங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட் நேம் போட்டு சர்ச் பண்ணாலே போன் நம்பர் வந்துடும். கால் பண்ணி கேட்டீங்கன்னா அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. நீங்க அதை அப்ளை பண்ணாலும் ஒரு சில ப்ராசஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணணும், அதுக்கு கொட்டேஷன் கொடுக்கணும். கொட்டேஷன்லாம் கொடுத்து ஓகே அப்படி வந்ததுக்கு அப்புறம் ஒரு கலெக்டர் மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங் நீங்க அட்டெண்ட் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க, எதுக்கு இந்த லோனுங்கிறதுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும். அது நீங்க பேசி நீங்க கம்பல்சரி நீங்க பிசினஸ் நல்லா பண்ணுவீங்க அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்பர் கொடுக்கும் போது உங்களுக்கு ஃபைனலா வந்து அது வந்து அப்ரூவல் ஆகும். அது நீங்க அந்த மாட்டு தொழில் மையம் போய் நீங்க கான்டாக்ட் பண்ணோனே உங்களுக்கு அந்த ஸ்டெப் ஆர்டர்ஸ்ல சொல்லி கொடுத்துரும். ஓகேங்க மேம், ரொம்ப தேங்க்யூ மேம். ஓகே மேம், நான் சண்முகப்பிரியா. சொல்லுங்க மேம். 7 இயர்ஸாவே ஸ்டிச் பண்ணிட்டு தான் மேம் இருக்கேன். 1 இயர் கோர்ஸ் படிச்சேன். அதாவது நம்ம டெய்லரிங் ஷாப்ல போய் தான் மேம் கத்துக்கிட்டேன். எனக்கு என்னன்னா தைக்கணும்ன்றதா ரொம்ப நாளாவே ஆசை. ஆனா எனக்கு ப்ராஃபிட் யாருமே இல்ல. பட் உங்களோட பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். ஃப்ராக்ல இருந்து எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணது ஆல்ரெடி. பட் வந்து பினிஷிங் தான் எனக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டது. சூப்பர் வெரி குட். பொட்டிக் ஸ்டைல்ன்றது பெர்ஃபெக்ட்டா உங்ககிட்ட நான் லேர்ன் பண்ணிட்டேன் மேம். ரொம்பவே ஹாப்பி அதனால. எனக்கு
இருக்குது மேம். கண்டிப்பா உங்களோட ஹெல்ப் தேவைப்படும். அதாவது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட கிளியர் பண்றதுக்காக. கண்டிப்பா. சோ அதாவது எப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த பயம் இருக்கு. கோர்ஸ் முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் மேம் ஃபோன் பண்ண அட்டன் பண்ணுவாங்களா, மெசேஜ் பண்ண கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் மேம், எனக்குமே அந்த டவுட் இருக்குங்க மேம். நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் என் ஸ்டூடெண்ட்ங்கிறதுல மாற்றம் இல்லை, அப்படிதானே? என் ஸ்டூடெண்ட் தானே நீங்க. உங்களுக்கு நான் தானே டீச்சரு, அப்ப நான் தானே உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணி அது வேற வழி இல்ல. அதனால வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க கோர்ஸ் முடிச்சதுமே நீங்க ஓல்டு ஸ்டூடெண்டா ஆகுறீங்க இல்லையா? இப்ப இப்ப ஆன்கோயிங் பேட்ச்னு ஒரு செட்டப் இருந்துட்டு இருப்பாங்க இல்லையா? சோ அவங்களுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்தோமோ அது மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்போம். சோ அதனால என்னன்னா ஃபர்ஸ்ட் அவங்க டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா பண்ணுவோம். அதனால என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை என்கிட்ட இருந்து ரீப்ளே லேட்டா வரலாம், அதை மட்டும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கீங்க. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு சாட்டர்டே, அதாவது பொறுமையா இந்த டவுட் கிளாரிஃபை ஆகுது பொறுமையா ஆனா போதும்னு நினைச்சா சாட்டர்டே பண்ணுங்க. இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, அது இம்மீடியட்டா வந்து நான் இப்ப அட்டன் பண்ணிட்டு இருக்க ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ற மேம், எனக்கு ஒரு டவுட்னா கால் பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே மேம். உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கேட்டேன் அப்படின்னா அதேதான் மேம். இப்போ ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்னா இந்த ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு 1000 கூட ஆகலாம், 1000 2000. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு நீங்க கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணா உங்களுக்கு டைம் இருக்குமா அப்படின்ற கேள்வியில தான் கேட்டேன். ஆக்சுவலா எனக்கு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது என்னுடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 10 பிஸி கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அவங்க அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருப்பாங்க. அவங்க அப்பயும் டவுட் கேட்கிற ஒரு ஸ்டூடெண்டா இருக்க மாட்டாங்க, நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே மேம். ஆமாதானே? ஆமா மேம், கண்டிப்பா. வரணும்ல, எப்பவுமே என்கிட்ட டவுட் கேட்டது நீ எப்ப டீச்சர் ஆகுறது? மேம் சூப்பரா பேசுறீங்க மேம், நானும் கத்துக்கிறேங்க. உண்மை, அது உண்மை. நம்ம அப்படி இருக்கவும் கூடாது. ஓகே, நம்ம ஒரு 1 இயர் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2026 வர்றப்போ 2025ல நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அப்படியே தான் இருக்கோமா, அடுத்த லெவல் போயிருக்கோமா? இதைத்தான் அந்த லைஃப் டைம் ஆக்சஸ் நான் சொல்ல வருது. ஆக்சஸ் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா லைஃப் டைம் ஆக்சஸ் கொடுத்துட்டா நமக்குள்ளேயே என்ன ஆயிடும் தெரியுமா? வீடியோ இருக்கு பாத்துக்கலாம், வீடியோ இருக்கு பாத்துக்கலாம், வீடியோ இருக்கு பாத்துக்கலாம், வீடியோ இருக்கு பாத்துக்கலாம், இப்படியே தான் இருக்கும். அதே 2 இயர் ஆக்சஸ்னு ஒண்ணு போடு. இப்ப நான் அப்படிதான் போட்டிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க லைஃப் டைம் ஆக்சஸ் கொடுக்கறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு சொன்னாங்க, நீங்க லைஃப் டைம் ஆக்சஸ் கொடுத்தனால தான் உங்களோட கிளாஸே ஜாயின் வர பாவி, நான் இவ்வளவு கிளாஸ் எடுக்கிறேன் அதுக்கு நீ ஜாயின் பண்ணல, அந்த லைஃப் டைம் ஆக்சஸுக்காக தான் நீ ஜாயின் பண்ணியா அப்படின்னு எனக்கு உண்மையா அப்படிதான் தோணுச்சு. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, உண்மையா சொன்னா லைஃப் டைம் ஆக்சஸ் சொல்லிட்டா அவங்களுக்குள்ள வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற தீ அணைஞ்சு போயிருன்னு சொல்லலாம். உண்மை அது. எனக்கு வந்து நான் லைஃப் டைம் ஆக்சஸ் சொல்லிட்டா எனக்கு 10 ஸ்டூடெண்ட் எக்ஸ்ட்ரா வருவாங்கப்பா, அதான் உண்மை. ஆனா எனக்கு ஸ்டூடெண்ட் எக்ஸ்ட்ரா வர்றது மேட்டர் இல்ல, என்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து 2 வருஷத்துல பிசினஸ் பண்ணணும், ஓனரா மாறணும், டீச்சரா மாறணும், அவங்க வந்து பண்ணணும் இல்லையா? அப்ப நான் அதுக்கு ஒரு லிமிட்டை வைக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க படிக்கிறீங்க. ஐயோ 2 வருஷத்துக்கு ஆக்சஸ் இல்லப்பா, நான் எப்படியா சீக்கிரம் படிச்சிடணும் அப்படின்னு வரும். யாராவது 1 2 பேர் தான் மிஸ் ஆகுவாங்க. அந்த மிஸ் ஆகுறவங்க ஒரு 500 ரூபாய் கட்டி ரினிவல் பண்ணிக்கீங்க அப்படின்னு சும்மா அதுக்காகவே ஸ்டூடெண்ட் ஆக்டிவா இருக்கணுங்கிறது இந்த ரூல்ஸே நம்ம வச்சிருக்கோம். நாட் ஃபார் ப்ராஃபிட் மைண்ட். புரிஞ்சுதுங்களா? சொல்லுங்க முபினா, சொல்லுங்க. ஒரு 2 டவுட் இருக்கு மேம், கேட்கலாமா? சொல்லுங்க. இந்த ஆம்பூர் சைடு வந்து கொஞ்சம் புடிக்கி வெளியில ஒரு கொஞ்சம் ஃபேட்டா உள்ளவங்க பஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது உங்களுக்கு தைக்கும் பொழுது வந்து ஆம்பூர் சைடு வந்து அவங்க புடிக்கி கஷ்டமா இருக்கு போடுங்க. ஏன் அப்படி அந்த குண்டா உள்ளவங்களுக்கு மட்டும் அப்படி வருது? குண்டா அதுதான் நீங்க சொன்னதான் ஆன்சர். அவங்க குண்டா இருக்கிறதுனால தான் அப்படி இருக்கு. அப்போ அவங்க கம்ஃபர்டபிளுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை மாத்தி கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபேட் பாடி இருக்கிறவங்களுக்கு ஆம்பூல் கிட்ட கொஞ்சம் டைட் இருக்குன்னா ஈஸ் எலமெண்ட்ஸ் கொஞ்சம் கொடுங்க. அப்ப அவங்களுக்கு பாடியில வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபிள் கிடைக்கும். ரெண்டாவது, இந்த ட்ரபிள் உங்களுக்கு 3 டாட் பிளவுஸ்ல வருதுன்னா, நீங்க 3 டாட் பிளவுஸ்ல நம்ம என்ன பண்றோம், ஃப்ரண்ட்ல வந்து 1/2 இன்ச் கம்மியாவும் பேக்ல 1/2 இன்ச் ஜாஸ்தியா ஃபிட்டிங் பண்றோம் இல்லையா? அப்ப நல்லா ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு இந்த பிரின்சஸ் கட்டுக்கெல்லாம் பண்ற மாதிரி ஈவன் டிவிஷன் ஃபிட்டிங் கொடுங்க. செஸ்ட்லயும் சரி வெயிஸ்ட்லயும் சரி. அப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபேட் பாடிக்கு. புரிஞ்சுதா? கம்ஃபர்டபிள். அப்புறம் இந்த எலாஸ்டிக் வந்து நம்ம வைக்கணுமா? என்னமா எலாஸ்டிக் வைக்கணுமா நம்ம? அது வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் எடுத்துட்டு 3 இன்ச் மைனஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. வெயிஸ்ட் வந்து நம்ம வந்து லூசா கொஞ்சம் எடுத்துட்டு அப்படி மைனஸ் பண்ணிக்கணுமா, இல்ல ஃபிட்டாவே எடுத்துட்டு அதுல இருந்து மைனஸ் பண்ணிக்கணுமா?
எனக்கு புரியல. ஓ, அளவு எப்படி எடுத்துட்டு லெஸ் பண்ணணும் கேக்குறீங்க. என்னைக்குமே மெஷர்மெண்ட், எந்த மெஷர்மெண்ட் எடுத்தாலும் ஒரு ஃபிங்கர் உள்ள இருக்கிற மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ரொம்ப லூஸாவும் எடுக்க கூடாது, ரொம்ப டைட்டாவும் எடுக்க கூடாது. ஒரு ஃபிங்கர் உள்ள இருந்தா அது வந்து ஒரு இஎஸ் அலவன்ஸ். நம்ம வந்து ஒரு இஎஸ் அலவன்ஸோடய நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். நம்ம வந்து பேசிக் 3 டாட் அதுக்கு தான் நம்ம இஎஸ் அலவன்ஸ் பத்தி பேசிக்க மாட்டோம். நீங்க ப்ரொஃபஷனலுக்கு உள்ள போகும்போது அதை பத்தி டீட்டெயிலா சொல்லி கொடுத்துருப்போம். அதுக்கு காரணம் அதுதான். புரிஞ்சுதுங்களா? சோ மெஷர்மெண்ட் எடுக்கும் போதே நீங்க பாடி ஈஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பண்ணும் போதே ஈஸ் தேவை இல்லை. ஆனா மெஷர்மெண்ட் எடுக்கும் போது கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க கட் பண்ணும் போது அந்த அலவன்ஸை நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அது டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்களா முபினா? இல்ல சோ அதனால நீங்க ஒரு ஃபிங்கர் மட்டும் விட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். எடுத்துட்டு அதுல இருந்து உங்க எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகுது, நல்லா டைட்டாவும் எலாஸ்டிக் இருக்கும், நல்லா ஸ்ட்ரெச் ஆகுற மாதிரி இருக்கும். நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்னு சொன்னா -3 பண்ணுங்க, ஓகேவா? அதே எலாஸ்டிக் கொஞ்சம் டைட்டா இருக்குன்னா -2 பண்ணா போதும். மற்றபடி கான்செப்ட் இதுதான். குழந்தைங்களா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி, கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க, அவ்வளவு. புரிஞ்சுதா? ரொம்ப தேங்க்ஸ். புரிஞ்சுச்சுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் சொன்னீங்க. ஏன்னா ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல தான் இருந்தேன். இப்போ ஒரு 5 பிளவுஸ் தைச்சேன், அதுல வந்து ஒரு 2 சொதப்பிடுச்சு, 3 நல்லா இருந்துச்சு. சரி, நம்மளால முடியுமா முடியாதா ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்துச்சு. நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உண்மையிலேயே வந்து சரி, நம்மளால முடியும், கண்டிப்பா முயற்சி பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட். ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பா. இது ஒரு சில சொதப்பல்ஸ் எல்லாம் வர்றதை வச்சு நீங்க வந்து டவுன் ஆயிக்க வேண்டாம். இப்ப நம்மளாம் வந்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா பண்ணிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல கூட திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வரும். ப்ராப்ளம் வராமலாம் இருக்காது. அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது மட்டும் நம்ம யோசிச்சா போதும். அது ஒரு சில நேரம் நமக்கு வரும். அதுல தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸா மாறும். சரிங்களா? சூப்பர். ஓகே, தேங்க்யூ. வேற மேம் சொல்லுங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. சொல்லுங்கம்மா. ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சொல்லுங்க. உங்க கையில ஒரு மேஜிக் இருக்கு. கை எங்க வளையுது நான் அடிக்கடி பாப்பேன். எப்படி வளைக்கிறாங்க, அது நல்லா இருக்கும் பாக்கக்குள்ள. அந்த வளைஞ்சு நெளிஞ்சு போக்குள்ள எவ்வளவு ஒரு மேஜிக் இல்ல கையில அப்படின்னு நினைப்பேன். சரி சரி. டைலரிங் மிஷினை 10 வருஷத்துக்கு மேல வந்து யூஸ் பண்றேன். ஆனா வந்து அது ஒரு மிஷின் எனக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். ஆனா அத ஒரு லவ்வோட தொட்டு பார்த்தது வந்து, நான் வந்து ஒரு பிளவுஸ் தைச்சு போட்டு எல்லாரும் நல்லா இருக்குதுன்னு சொன்னப்ப, என் மிஷினை வந்து தொடக்குள்ள எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுல ஒரு லவ் மாதிரி இருந்துச்சு. ஓ, நம்ம மிஷின் மேல இவ்வளவு ஒரு லவ் வச்சிருக்கிறோமா அப்படின்ற மாதிரி. முன்னெல்லாம் வந்து ஏதோ ஒண்ணா மிஷின் இப்படி மக்கார் பண்ணுதுன்னு திட்டுவேன். இப்ப அத ஒரு மனுஷங்க மாதிரி பேசுறேன். இங்க பாரு, கரெக்டா ஓட்டலினா மண்டையில அப்படின்னு. அந்த அளவுக்கு அந்த மிஷினை வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது ஏதாவது உனக்கு என் மேல என்னதான் கோவம் அப்படின்னு கேட்பேன். பேசணும் உண்மை. அதுக்கு புரியல. நம்ம லவ் பண்ணும்போது அது நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும். என்னோட ஸ்டாஃப் சொல்லுவாங்க, நான் சொன்னேன் இல்லையா, என்னோட ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஷாப் இருக்கு இல்லையா, அந்த குட்டி ஷாப், அதுதான் என்னுடைய ரொம்ப ஃபேவரட். ஸோ 1 வீக் ஒன்ஸ் நான் வரப்போ அந்த பொண்ணு சொல்லுவா, உன் மேல கோபமா இருக்காத, உனக்கு மட்டும் கட் ஆயிட்டே இருக்கு. சம்டைம்ஸ் அப்படி ஆகும், கட் ஆயிட்டே இருக்கும். நீ என் மிஷின்ல உட்காந்து என் மிஷினையே நீ மாத்தி வச்சிருக்க, அது மாதிரி என் மேல ரொம்ப கோவப்படுது அப்படின்னு சொல்லி அவளை லவ் பண்ணி பண்ணணும். உண்மை அது உண்மை. தொடக்குள்ள அந்த ஃபீல் எனக்கு இருந்துச்சு மேம். என்ன வந்து போட் கட் நெக் போட்டு போனப்ப, இதுக்கு முன்னாடி போட்டு போனா எல்லாரும் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா பேக்குக்கு போட்டு போனப்ப சுத்தி இருக்கிறவங்க ஒரு 10 பேராச்சும் நல்லா இருக்குதுன்னு சொன்னப்ப எனக்கு ஃபீல் நல்லா இருந்துச்சு. புடவை கரெக்டா வேர் பண்ணல, அர்ஜென்ட்டுக்கு கொஞ்சம் இதாதான் வேர் ஃபிட்டிங் அவ்வளவு நல்லா இருந்துச்சு. பாக்குறேன் எல்லாரும் நல்லா இருக்குது சூப்பரா இருக்குது, பேக் ஹுக் போட்டிருக்கிற, நீ வந்து 2 பசங்களுக்கு அம்மா மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஓ இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அதுல இருந்து இன்னும் மிஷின் மேல இன்னும் ஒரு ஆர்வம். ஓ, நம்ம வேணுங்கிறது மிஷின் வந்து நமக்கு செஞ்சு தருது. அது வந்து நானும் 2-3 கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறேன், வேற வேற இடத்துல போய் பார்த்திருக்கேன். ஆனா உங்ககிட்ட கத்துக்கிட்டப்ப நிறைய கத்துக்கிட்டேன். நிறைய விஷயத்த நுணுக்கங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தைக்கிறதோட 4 பேத்துக்கு சொல்லி தரது பிடிச்சிருக்கு. அந்த லெவலுக்கு நான் வரணும்னு ஆசைப்படுறேன். சொல்லி கொடுத்தா டீச் பண்றது பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இல்ல. நீங்க சொல்லி தரப்ப அந்த உச்சரிப்புல இருந்து எல்லாமே பிடிக்கும். இந்த மாதிரி நாமளும் ஒரு நாள் கண்டிப்பா அந்த லெவலுக்கு வரணும், பண்ணணும் அப்படின்னு. ரொம்ப தேங்க்யூ மேம். உங்க கிளாஸ் அட்டன் பண்ணது ரொம்ப
நிறைய இடத்துல நல்லா ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர்கிட்ட நல்லா தெரியும். Thank you so ரொம்ப much. Thank you so much. டீச்சிங் மெத்தட் ரொம்ப பிடிக்கும் மேம். நானுமே ஃபீல் பண்ணியிருக்கேங்க மேம். நல்லா டீச் பண்றீங்க. எந்த ஒரு பிசுறும் இல்லாம ரொம்ப தெளிவா அந்த இது பண்ற ப்ரொனவுன்ஸ் பண்ணி கரெக்டா கொண்டு போவீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். Thank you ma. Thank you so much. 12 வருஷம் உழைப்புங்க. ஐயோ, நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசியே அப்படியே வரும், ஒரு ஃப்ளோல அப்படியே வரும். எங்க ஹஸ்பண்டே சொல்லுவாங்க, எப்படி அப்படியே கண்டினியூஸா பேசிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னுவாங்க. தன்னால வருதுப்பா அப்படின்னு. அதுதான். தேங்க்யூ சோ மச். ஹாய் மா. ஹாய் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சர்டிபிகேட் வந்துருச்சுங்க மேம். ரொம்ப ஹாப்பி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க மேம். ரொம்ப சந்தோஷம் மேம். சூப்பரா சொல்லி தருவீங்க. உங்களை மாதிரி யாருமே சொல்லி தர முடியாது. தேங்க்யூ சோ நான் மச். வந்து அதிகமா படிக்கல மேம். ஓகே. இங்கிலீஷ் நாலேஜ் அவ்வளவு கிடையாது. ஓகே. நல்லா சொல்லி தந்திருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். ஓகே மேம். இந்த கண்ணீர் தான் எனக்கான வேல்யூன்னு நான் சொல்லுவேன். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம் மேம். நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. எனக்கு இந்த அளவுக்கு எனக்கான சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாதுங்க மேம். நான் தான் எல்லாமே பாத்துக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மேம். நாங்க இருக்கோம் சப்போர்ட்டுக்கு. நீங்க கவலைப்பட வேணாம். எப்பனாலும் நீங்க கால் பண்ணலாம். எந்த டவுட்ஸ்னாலும் கேட்கலாம். இது வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு நான் அப்படித்தான் பார்ப்பேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் படிச்சாங்க போனாங்கன்னு நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த சர்டிபிகேட்டை கூட ரொம்ப அழகா பண்ணி தரணும். இது வந்து நியூவா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் டிசைன் பண்ணேன். அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆச்சு. எல்லாமே அதுக்கு என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அழகா பண்ணி தரணும், ஸ்பெஷலா பண்ணி தரணும், யூனிக்கா பண்ணி தரணும் அப்படின்னு ஒன்னொன்னையும் பார்த்துதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் கொஞ்சம் டைம் ஆகுதுனால சொன்னேன். எனக்கும் நானும் சப்போர்ட் இல்ல சிஸ்டர். தனியா தான் எல்லாமே பண்றேன். நம்ம திறமைய வெளியே கொண்டு போகணும்னா நம்ம சில முயற்சியை நம்ம எடுத்துதான் ஆகணும். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் இருக்கும், டக்குன்னு வருவாங்க. சப்போர்ட் கம்மியா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டைம் தான் கம்மியாகும். ஆனா நம்ம மனசுல வந்து அந்த முயற்சியும் அந்த தன்னம்பிக்கையும் இருக்கும்போது நம்மளால நிச்சயமா வர முடியும். ஓகேங்களா? சோ யாரும் இல்ல நினைக்க வேணாம். எதுனாலுமே எந்த சப்போர்ட்னாலுமே கால் பண்ணுங்க. சரியா? நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே? தேங்க்யூ சோ மச். மேம். தீபா சிஸ்டர் சொல்லுங்க. மேம், இப்போ ஆன்லைன் ஆர்டர்லாம் எடுக்கிறப்போ அவங்க நமக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்ம அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட கிளாத் வாங்கணுமா, இல்ல நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் இல்ல ஆரி ஒர்க் போட்டு கொடுக்குறோம்னா முடிச்சதுக்கு அப்புறமா அமௌண்ட் வாங்கணுமா மேம்? ஆன்லைன்ல மட்டும் முடிச்சதுக்கு அப்புறம் வாங்க முடியாது. ஓகேங்களா? சோ ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி பே பண்ணி தான் அவங்க வாங்கி ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு உங்க சரௌண்டிங்ல இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா நீங்க அந்த ஒரு சப்போர்ட்டா பண்ணலாம். அதுக்குதான் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் உங்க சரௌண்டிங்ல இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணி கொடுத்து அவங்க ஃபீட்பேக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அப்ப உங்க ஃபீட்பேக்ஸ் தான் வந்து மத்த ஆன்லைன்ல இருக்கிற மத்த டிஸ்ட்ரிக்ட் கஸ்டமர்ஸ் வந்து பேசணும். சோ அவங்க நம்பி ஃபர்ஸ்டே அமௌண்ட் தந்துதான் ஆகணும். அந்த ஒண்ணு இருக்கு. ஒருவேளை பெரிய ஆர்டர்ஸா இருந்துச்சுன்னா பாதி வாங்கலாம். இந்த மாதிரி வாங்க வேண்டியது இருக்கு, ஓகே, அதனால நீங்க ஹாஃப் பேமெண்ட் பண்ணிடுங்க சொல்லி ஹாஃப் பேமெண்ட்டும் வாங்கலாம். ரொம்ப நம்மளால வந்து ஸ்டார்டிங் லெவல்ல இருக்கும்போது நம்ம நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, ஒரு சில விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணித்தான் ஆகணும். அதனால வந்துட்டு ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிக்கலாம், நீங்க எங்களுக்கு மெட்டீரியல் வாங்கணும், எங்களுக்கு இதெல்லாம் இருக்கு, ஹாஃப் பேமெண்ட் பண்ணுங்க, நீங்க ஆர்டர் ரிசீவ் பண்ணும்போது பேலன்ஸ் பேமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு பேசலாம். ஆனா அது நம்பிக்கை கஸ்டமர் நீங்க ஒர்க் எல்லாம் முடிச்சு போட்டோவோ எடுத்து நாங்க இப்படி ஒர்க் சொல்லி அந்த டிஸ்பிளே எல்லாம் காமிச்சிட்டு பேலன்ஸ் பேமெண்ட் நீங்க போட்டுட்டீங்கன்னா நாங்க வந்து இத பார்சல வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்தோம்னு சொல்லிடுவோம். ஓகே மேம். थैंक यू. மேம் சொல்லுங்க மேம். மேம் நான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிட்டேன்ல மேம், வரலட்சுமி. சொல்லுங்க. கோயம்புத்தூர் மேம், கோயம்புத்தூர் ஹோப்ஸ்ல தான் வந்து ஷாப் பார்த்து ஸ்டார்ட் பண்ண போறேன் மேம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எங்க பேட்ச்ல இருக்கிறவங்க யாராவது கோயம்புத்தூர்ல இருந்தாலும் ஏதாவது சப்போர்ட் ஏதாவது இது பண்ணாலும் என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க மேம். அவங்களோட சப்போர்ட் வேணும் மேம். ஏன்னா நம்மளோட மெத்தட் நமக்கு தானே மேம் தெரியும். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. கரெக்ட். எல்லாருக்குமே ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கு, யூனிக் பேட்டர்ன் மேக்கிங். அதாவது எல்லாருக்கும்னா இப்ப நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் அது அவங்க எல்லாருக்கும் தெரியும். அதே நீங்க வேற இடத்துக்கு போனீங்கன்னா கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். அட்வைஸே பண்ணுவேன், இங்க ஒண்ணு படிச்சுட்டு இன்னொரு இடத்துல படிச்சு போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏதாவதுன்னா நம்ம கிட்டயே தான் கண்டினியூ பண்ணணும். ஓகே, ஸ்டஃப் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, நல்லா டீச் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, அப்ப நீங்க என்ன பண்ணணும், கண்டினியூ பண்றது இங்கே பண்ணணும். ஆஃபரே கிடைச்சாலும் பரவாயில்ல, அடுத்த இடத்துக்கு போகாதீங்க, நீங்க தான் குழம்பி போயிருவீங்க.
ஓகேவா? இல்ல மேம். அதனால ஆக்சுவலா நான் பெரிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச இன்ஸ்டிடியூட்ல அளவு தான் நம்ம மேம் நான் அஃபோர்டபுளா வந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். என்னம்மா? சொல்லுங்க. நான் பெரிய இன்ஸ்டிடியூட்ல தான் நான் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸே முடிச்சேன் மேம். டிப்ளமோ கோர்ஸ் சூப்பர் முடிச்சு சூப்பர். நாங்க ஓகே கவர்மெண்ட் எக்ஸாமே இது பண்ணாங்க. நாங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். நாங்க எக்ஸாம் எழுதி சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டேன் மேம். ஓகே பட் ஆனா ஓகே அது பிளவுஸ் ஃபிட்டிங் வந்து கரெக்டா வரல. நான் ஓகே என் பொண்ணோட ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் அவங்களுக்கு தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் மேம். ஓகே நிறைய ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் வந்தது. ஓகே இன்னும் ப்ராப்பரா போகணும் போகணும் அப்படின்னு வரும்போது தான் உங்களை பார்த்து அதுக்கப்புறம் உங்கள்ட்ட ஃபோன் நான் பேசியிருக்கேன். பேசிட்டு அதுக்கப்புறம் நான் இதுக்குள்ள வந்தேன் நான். ஓகே ஓகே ஆனா ஓகே இது வந்து இப்போ வீக்லி வந்து இப்போ ஒரு 10 பிளவுஸ் 15 பிளவுஸ் கிட்ட நான் கொடுத்துட்டு தான் மேம் இருக்கேன். நல்லா சூப்பர் இருக்குன்னு சூப்பர். சொல்லியிருக்காங்க மேம். வெரி குட் என்ன வெரி அந்த குட் தேங்க்யூ மேம். வெரி அந்த குட். போட் நெக்ல தான் நான் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிருவேணும்னு எனக்கு அதுதான் மைண்ட் வந்து ஃபுல்லா இதாயிட்டே இருக்கு. ஆனா ஓகே பக்கத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சும்மாவே வந்து போட் நெக் பிரின்சஸ் கட் வந்து நான் கொடுத்துட்டு நான் தைச்சு தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி கொடுத்துட்டு தான் மேம் இருக்கேன். ஓகே ஆனா அவங்க நம்ம ஃப்ரெண்டுங்கிறதுனால நல்லா இருக்கு. ஆனா நம்ம பார்க்கும்போது அது நீட்டா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அது ம் அப்படின்னு. ம் சரி, ம் நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம பேட்ச்ல இருக்கிறவங்க யாராவது கோயம்புத்தூர்ல இந்த சரௌண்டிங்ல இருந்தா ம் அவங்கள்ட்ட நம்மளும் ஹெல்ப் கேட்கலாம். அவங்களுக்கும் நமக்கும் ஷாப்ல வந்து ஏதாவது தைக்கிறதுக்கும் பண்ண ம். முடியும் நான் கோயம்புத்தூர் அப்படிங்கறதுனால. தான் மேம். மேம் நான் கோயம்புத்தூர் தான் மேம். பட் நான் கோவில்பாளையம் மேம். அவங்களுக்கு எனக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன் மேம். ஓகே ஆமா ஓகே சரி. ஓகே 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 ஓகே. புரிஞ்சுது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா குரூப்புக்குள்ளேயே ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க தான் நாங்க காண்டாக்ட் பண்ணி நாங்க வந்து இது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க இல்லையா? சோ எஸ் மேம். தாராளமா பண்ணலாம். நீங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் குரூப்ல மெசேஜ் வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஒரு அனௌன்ஸ்மெண்டா கூட கொடுக்குறேன். சோ நீங்க வந்துட்டு தாராளமா நீங்க அதை காண்டாக்ட் பண்ணி பண்ணலாம். அதே சமயம் உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருக்கு இன்னுமே இப்ப நான் போட்நெக்ல இன்னும் எனக்கு இப்படி தர ஆகல மேம், எனக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குமா, நீங்க தாராளமா டவுட்ஸ் கேட்கலாம். முடிஞ்சிருச்சு பேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு கேட்காதீங்களா? கிடையாது. உங்களுக்கு அது திருப்தி ஆகுற வரைக்கும் நீங்க தாராளமா கேட்கலாம். சரிங்க சரிங்களா? மேம். ஓகே மேம். நான் லீட் பண்றேன். அண்ட் தென் அத நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அட்வான்ஸ் லெவலுக்கு போக ட்ரை பண்ணுங்க. ஒரு ஸ்டேஜ் வாங்க, அடுத்தடுத்த விஷயங்களை கத்துக்கோங்க. ஏன்னா சில நுணுக்கங்களை அட்வான்ஸ் லெவல்ல ஷாப்பும் அங்கேயும் போயிட்டு கஸ்டமர் எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு அட்வான்ஸ் கோர்ஸ் இப்ப எடுத்தேன்னா என்னால அதையும் வந்து டைம் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் தான் மேம் இப்போ. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதை நீங்க பண்ணித்தான் ஆகணும். அப்டேட் பண்ணணும் நம்ம முடிவு எடுத்ததுக்கு பிற்பாடு இப்ப நம்ம வெறும் கரண்டா என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமோ, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். பிளவுஸ் ஒர்க் ஷாப் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்பயும் நான் பிஸியா தான் இருந்தேன். வெறும் பிளவுஸ் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணேன். பிளவுஸ் நல்லா படிச்சு சாட்டிஸ்ஃபை ஆன ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, சல்வார் கேட்டாங்க அடுத்து. ஓகேங்களா? சோ அடுத்து என் வேலையோட பளு அதிகமாச்சு. நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேரும் பண்ணணும், பழைய ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணணும். அதுவும் நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் நான் இதை ப்ரிப்பேரும் பண்ணணும். இதையும் நான் வந்து என்ன பண்ணணும், அனௌன்ஸ் பண்ணணும். அப்ப எனக்கு அது பெரிய விஷயமா தெரிஞ்சு நம்மளால முடியுமா, அச்சோ என்னடா மேனேஜே பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சு. ஆனா சரி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 1 hour இதுக்கு 1 hour இதுக்கு 1 hour இதுக்குன்னு எந்த டைம் ஃப்ரீ இதுல கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு தான் ஆகணும் சிஸ்டர். கொஞ்சம் அதை சொல்ல லேட் நைட் அண்ட் ஏர்லி மார்னிங் வில் பே ஆஃப். ஓகே மேம். ஓகே மேம். சோ கொஞ்சம் நம்ம டைம் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம தான் அது பண்ணி பண்ணோம். இப்போ வெறும் பிளவுஸ் சுடிதார்னு ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து டெய்லரிங் அண்ட் டிசைனிங் 3 months கோர்ஸ் கொடுக்குற அளவுக்கு எனக்கு அப்ப மட்டும் தான் இப்படி அதே ஆள் தான் நானு. இப்ப என்னால எப்படி மேனேஜ் பண்ண முடியுது? கிட்டத்தட்ட 3000 பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட இப்போ வந்து இருக்காங்க. அதுல 1000 மெம்பர்ஸ் கிட்ட வந்து குரூப்லயே இருக்காங்க, அவங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஆன் கோயிங் போயிட்டு இருக்கும். புது என்கொயரி வரும். இது எல்லாமே நான் ஒருத்தி தான் மேனேஜ் பண்றேன். ஹஸ்பண்ட் ரெக்கார்டிங் சப்போர்ட் எல்லாம் பண்ணுவான். ஓகே ஓகே. பண்ணிட்டு இருந்தப்பயும் எனக்கு பர்டனா தெரிஞ்சிச்சு. அது ஒரு சின்ன வேலையை பண்ணிட்டு இருந்தப்ப இன்னைக்கு பெருசா பண்றேன். இன்னைக்கும் எனக்கு வந்து அந்த டைமை மேனேஜ் பண்ண முடியும்னா முடியும். சோ நீங்க தான் பண்ணி ஆகணும். ஒரு டைம் 1 hour நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் சிஸ்டர். நீங்க நம்புறீங்களோ படிச்சுக்கிட்டே இருக்கதான் நிறைய நமக்கு தெரியும். நான் படிக்கும் போது போட் நெக்னே ஒண்ணு கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் தான் நான் என்ன அப்டேட் பண்றதுக்காக திரும்பியும் படிச்ச ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க படிச்சதையே திரும்ப திரும்ப கூட நம்ம படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். இன்னைக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இப்ப நீங்க எங்கிட்டே படிச்சுக்கலாம். ஆனா நம்ம அப்பெல்லாம் வந்து சோசியல் மீடியா ஏதோ கம்மியா இருக்கும் போது தேடி தேடி போய் ஒவ்வொரு இடத்தையும் போய் தான் கத்துக்கிட்டோம். ஆமா, ஒரு இடத்துக்கு போய் ரொம்ப அலைஞ்சு அங்க இங்கேயும் போய். அதனால வந்து நீங்க அது வந்து என்னன்னா நான் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். நான் ஸ்டார்ட் பண்ணி இதுல நல்லா வரணும். ஏன்னா பட் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வந்து உன்னால எதுவுமே முடியாது, நீ இருக்கிறதே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே பட் அவங்க முன்னாடி வரணும். கண்டிப்பா
வருவீங்க, கவலையா இன்னைக்கு ஏன் ஸ்டூடெண்ட் கண்டிப்பா வருவீங்க, அதுல எந்த சந்தேகமும் வேணாம், ஃபீலிங்கும் வேணாம். ஓகேங்களா? சோ நான் எல்லாருக்குமே இது வந்து ஜஸ்ட் லைக் தட் வேர்ட் கொடுக்குறேன்னு மட்டும் நினைக்க வேணாம். ஒரு பிசினஸ் பண்ணணும்னு உறுதியா கான்பிடண்டா நான் வந்து சாதிச்சே ஆகணும் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நிச்சயமா சப்போர்ட் பண்ணுவேன், நிச்சயமா பண்ணுவேன். சோ நீங்க என்னனாலும் எனக்கு கால் பண்ணலாம், நீங்க பேசலாம். நிச்சயமா நீங்க ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிட்டு பண்ணுங்க. ஓகே நான் மேம். டைமிங் ஓகே சொல்றேன், மேம். இந்த டைமிங்ல கூப்பிடுங்கன்னா நான் சப்போர்ட் பண்றேன். நிச்சயமா நீங்க ஷைன் ஓகே பண்ணி காட்டுவீங்க, கவலையே படாதீங்க. கண்டிப்பா ஓகே, மேம். நீ ஏன் தேங்க்யூ மேம். அப்படின்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு நீங்க பண்ணுவீங்க. ஓகேவா? ஓகே மேம். சூப்பர். மேம் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மேம். சொல்லுங்க. மேம் இந்த ஏரியால யாராவது நம்ம கிளாஸ்ல ஐ மீன் உங்களுடைய பழைய ஸ்டூடெண்ட்ஸோ இல்ல இப்ப ஆன்கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் வேற ஏதாவதோ இங்க ஏதாவது ஷாப் கீது வச்சிருக்காங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நான் ஒர்க் பண்றதுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கேன் மேம். ஓகேமா, நான் கண்டிப்பா ஒரு ஸ்டூடெண்ட், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம ஊட்டியில இருக்கிற ஸ்டூடெண்ட், ஆனா ஊட்டியில இருந்து நம்மள்ட்ட படிக்கல, அவங்க கோயம்புத்தூர்ல இருந்து படிச்சாங்க. அவங்க இன்ஸ்டிடியூஷன் கோயம்புத்தூர்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ணுங்க, நான் அவங்க டீடைல் கொடுக்குறேன், நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். அவங்க என் ஸ்டூடெண்ட் தான், நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நம்மகிட்டே படிச்சு அந்த கோர்ஸ் வச்சு அவங்க கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு நல்ல ஃபீட்பேக்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நான் உங்களை நான் கான்டாக்ட் கொடுக்குறேன், நீங்க இது பண்ணுங்க. அவங்க பேரு ஷாலினி ஃப்ரம் ஊட்டி, ஆனா கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க. அதனால நான் உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுக்குறேன். எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் மறந்துடுவேன். நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு மேம் ஒன்னா நான் உங்ககிட்ட போய் இது இப்போ ஒர்க்குக்கே போற மாதிரினாலும் எனக்கு ஓகே மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு 1 இயர்க்கு நான் என்னை இது பண்ணிக்கிறேன் மேம், ரெடி பண்ணிக்கிறேங்க மேம். அதுக்காக தான் மேம். இல்ல நான் சொல்றேன், அவங்கள்ட்டே நான் இந்த மாதிரி நான் உங்களோட கான்டாக்ட் கொடுத்து பண்ண சொல்றேன். சோ நீங்க வந்து டீச்சிங்கே பண்ணுங்க, டீச்சிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க. சைட் பை சைடு வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அவங்க இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா இன்ஸ்டிடியூஷன் கன்ஃபார்மா பண்றாங்க. நீங்க போய் பாருங்க, பேசுங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னா நீங்க அது ஜாயின் பண்ணி. ஓகே மேம். ஓகே மேம். ஓகே ஃபைன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஓகே ஃபைன். இப்போ வந்து டைமிங் முடிய போறதுனால நான் இதோட ஸ்டாப் பண்றேன். சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னொரு மீட்டிங் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா குரூப்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேவைப்பட்டா கண்டிப்பா இன்னொரு மீட்டிங் உங்களுடைய டவுட் கிளாரிபிகேஷனுக்காகவே நான் பண்றேன். ஏன்னா நிறைய பேர் இப்ப பேசுனீங்க, நிறைய பேர் பேசல, சிலர் பேசணும்னு நினைச்சிருப்பீங்க, டைம் இருந்திருக்காது. சோ தட் நெக்ஸ்ட் மீட்டிங் ஒன்னு தேவை, இப்ப நான் வைக்கிறேன். சொல்லுங்கம்மா. மேம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் ஆக்சுவலி, அந்த ரெடிமேட் saree மட்டும் நீங்க இது பண்ணீங்கன்னா பரவாயில்ல. பிகாஸ் ஐ ஆல்ரெடி ஓன் அ ரீட்டைல் ஷாப். ஸோ எனக்கு நிறைய வந்து இந்த ரெடிமேட் sarees பத்தி தான் கேக்குறாங்க. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு எனி அதர் இன்ஸ்டிடியூட் அண்ட் லேர்ன் அண்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் ஃபார் தட். ஸோ ஐ வாண்ட் யூ டு, நீங்க அது போட்டீங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் இன்னும் கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகேம்மா, நான் கண்டிப்பா வந்துட்டு ஒன் டே ஒர்க் ஷாப்பா அதை நான் கொடுக்குறேன். நான் அதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காமன் குரூப்ல இருக்கீங்க தானே, ஆல்மோஸ்ட் எல்லாருமே இருப்பீங்க. ஓகே, காமன் குரூப்ல இருந்தாலுமே மற்ற கிளாஸஸ் மற்ற குரூப்ஸ்க்கும் நான் வந்து மெசேஜ் கொடுப்பேன். கண்டிப்பா நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 days டைம் கொடுங்க, நான் கண்டிப்பா அதை ப்ரிப்பேர் பண்ணி இந்த கிளாஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. லைக் அதர் எல்லாத்தோட ஆப்ஸ் எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டேன், பட் yours is really very unique. Thank you so much, ma'am. Thank you so much. Thank you so much for your feedbacks. Okay, thank you. நல்லா பண்ணுங்க, பிசினஸ் நல்லா பண்ணுங்க. ஓகே, ஓ நிறைய ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணணும் எனக்கு நிறைய ஆசை. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகும்போது நான் நினைப்பேன், நல்லா நினைச்சிருக்கேன், ஒரு சில லிஸ்ட் எல்லாம் வச்சிருக்கேன், வரணும் மீட் பண்ணும் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பா எனக்கு கிடைச்சிச்சுன்னா, வாய்ப்பு கிடைச்சா, ஏன்னா உங்க எல்லாரோட அட்ரஸும் எங்கிட்ட இருக்கு, நான் அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா வந்து மீட் பண்ணுவேன். ஆனா அது சர்ப்ரைஸா எப்படின்னு சொல்லாம அது மீட் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே மேம் கேக்குதுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர். ராஜலட்சுமி மேம் குடியாத்தம். ஓ சூப்பர். சர்டிஃபிகேட் இன்னைக்கு தான் மேம் ரிசீவ் ஆச்சு. ஓகே ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹாப்பி நைஸ். தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ் மேம். ஓகேமா, ஓகே. கண்டிப்பா எனக்கு ஒரு போட்டோ எடுத்து ஷேர் பண்ணுங்க எல்லாருமே. ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம் நானு வாட்ஸ்அப்ல. சின்ன ஆசை, ஸ்டூடெண்டோட ஃபேஸ் என்கிட்ட எப்பவுமே இருக்கணும்னு சொல்லிட்டு, அதனால நாங்க அது எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து மெயின்டைன் பண்ணணும்னு இருக்கோம். அதனாலதான் கேக்குறேன், மத்தபடி உங்களுக்கு வந்து வேற ஒண்ணும் இருக்காது. ஏதாவது நாங்க வெளியே ஏதாவது ரீல்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுடைய இது பெர்மிஷன் வாங்காமலாம் உங்க ஃபேஸ் எல்லாம் நாங்க வெளியே கொடுக்க மாட்டோம். சரிங்களா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல மேம். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல மேம். ஆக்சுவலா இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேம். ஆக்சுவலா நான் வந்து பாத்தீங்கன்னா பிகாம் முடிச்சுட்டு ஒரு ஷாப்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க பில்லிங்ல. அது வந்து கிச்சன் ஹோம் அப்ளையன்சஸ். சோ அதுலயே ஒர்க் பண்ணி ஒரு 2013 டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் இருந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக வெளியில போல. அது முடிச்சுட்டு அங்க போயிட்டு நிறைய கத்துக்கிட்டு
இன்னைக்கு நாங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஆர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஷாப்பே ஒன்று ஓபன் பண்ணிட்டேன் மேம். நானு 2019 வந்து ஓபன் பண்ணது. சோ அதுல இருந்து கத்துக்கிட்ட விஷயம் தான் இன்னைக்கு என்னோட ஷாப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மூல காரணமே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் அங்க போயிட்டு நிறைய டைம் கஸ்டமர் வர டைம் பார்ப்போம், மற்ற டைம்ல ஃப்ரீயாவே இருப்போம். அப்ப நான் வந்து சும்மா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி தான் நோண்டிட்டே இருப்பாங்க. இது எனக்கு போதுமானதா தெரியல. சோ நம்ம எப்படி இது ரொம்ப டல்லாவே அமைதியாவே இருக்குமே, எப்ப பார்த்தாலும் போன்லயே ரொம்ப முழுகிடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு இன்ஸ்டியூட்ல வந்துட்டு டைலரிங் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போனாங்க. பட் எனக்கு அங்க அந்த அளவுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்ல. சோ வந்து காசு தான் வந்து வேஸ்ட் ஆச்சு. ரிட்டர்ன் வந்துட்டு நான் வந்து திரும்ப திரும்ப இது பார்த்துட்டே இருக்கும்போது உங்க பேஜ் பார்த்து ஜாயின் பண்ணும் போதே அதுல நான் வந்துட்டு கத்துக்கிட்டேன், கண்டிப்பா இதுல பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா அவர்கிட்ட கேட்டேன். அப்புறம் ஒரு மிஷின் ஒண்ணு இஎம்ஐ போட்டு வாங்கினோம், வச்சேன். பட் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதே நான் உங்ககிட்ட கத்துக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு கஸ்டமர் வர ஆரம்பிச்சாங்க. சோ எனக்குள்ளே ஒரு கான்பிடென்ட் வந்தது. இப்பயும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் நான் ரொம்ப வந்து டெவலப் ஆகாதனால இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணி வச்சுக்கிட்டேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். யாரெல்லாம் எனக்கு முடியாதுன்னு நினைச்சாங்களோ சோ அவங்க எல்லாம் இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு வந்துட்டு எனக்கு சொல்லிட்டாங்க. சோ அதுக்கு அச்சீவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இதுவாதான் வந்து இந்த சர்டிபிகேட் வந்து இன்னைக்கு நான் வந்து என்னோட ஸ்டேட்டஸ்ல அப்லோட் பண்ண போறேன். சோ வந்து ராஜி வந்து கூப்பிட்டு பேசுவா, அவனால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சவங்க முன்னாடி, இன்க்ளூடிங் நான் ஃபர்ஸ்ட் டைலரிங் கத்துக்கிறேன்னு கேட்கும் போது எங்க ஹஸ்பண்ட் வேண்டாம் தான் சொன்னாரு. சோ வந்துட்டு ஆச்சரியப்படுற மாதிரி நான் வந்து இத செஞ்சுட்டேன். சோ இதுவே என்னோட ஃபர்ஸ்ட் சக்சஸா நான் எடுத்துட்டு இன்னும் இருக்கு அடுத்த டெவலப். இன்னைக்கு எப்படி ஒரு இடத்துல நான் போய் கத்துக்கிட்டு ஒரு ஷாப் வச்சுக்கணும், கண்டிப்பா இதனால வந்து நான் கண்டிப்பா வந்து ஒரு ஷாப் வைப்பேன் அப்படின்றது எனக்கு இருக்கும். கூடிய சீக்கிரம் அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் மேம். நானு கண்டிப்பா உங்களோட வெற்றி தான் என்னுடைய வெற்றி. ஓகே, சோ கண்டிப்பா ஜஸ்ட் லைக் தட் படிச்சோம் போனோம்னு இல்லாம ஒவ்வொருத்தவங்களும் அதை அச்சீவ் பண்றது கேட்கும் போது உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதை வந்து நீங்களும் கொண்டாடுங்க, அதோட சேர்த்து நானும் கொண்டாடுறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆரி ஒர்க்கும் வேற கத்துக்கிட்டதுனால கஸ்டமர்ஸும் வந்து கேக்குறாங்க, நீங்களே தச்சு குடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம இதுவும் தெரியுது, அப்போ நம்ம இதுல மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்பாயிண்டடா இருக்க வேண்டாம். சோ இதையும் நம்ம சேர்த்து பண்ணனா ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுத்தா கண்டிப்பா நமக்கான கஸ்டமர்ஸ் நம்ம கிட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியானால இதுவும் அதுவும் சேர்த்தே ஒரு ஷாப் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றதுல ஒரு இது இருக்கு மேம். சோ அதுக்கு எப்பவுமே உங்களோட பிளெஸிங் எனக்கு இருக்கணும், கண்டிப்பா சப்போர்ட்டும் எனக்கு வேணும். என்னோட பிரேயர்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் எப்பயுமே இருக்கும். நான் காமனா பிரேயர் பண்ணுவேன், என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ எப்பயுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்ல எல்லாருமே இருப்பீங்க. சோ நான் கத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து என்ன கேட்டாங்க, எங்க கத்துக்கிட்டீங்க, எப்படி பண்றாங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு பேஜ் எல்லாம் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அவங்க எதனால கான்டாக்ட் பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா வந்துட்டு நான் அது செய்யும் போது என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல ஒரு இதுவா, பரவாயில்லையா, ஓகேவா, இப்ப பண்ணிட்டு இருக்காளே இப்படி இப்படின்லாம் வந்து யோசிச்சாங்க. பட் எனக்கு வந்து நல்ல பெஸ்டான ஒரு இடம் கிடைச்சது, நான் அது மூலமா தான் கத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு இதுதான் மேம் நான் சொல்லியிருக்கேன். நானு கண்டிப்பா என்னாலயும் வந்து நிறைய பேர் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க மேம். அது வந்து என்னோட சைட்ல இருந்து ஒரு சப்போர்ட்டிவா நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறேன் மேம். நானு நிச்சயமா இதெல்லாமே நிச்சயமா எனக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான். எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்றாங்க, அது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்க, பட் வாட் எவர் இட் இஸ், ஆனா எல்லாருக்குமே நான் வந்து தேங்க் பண்றேன். ஏன்னா இது எனக்கு ஒரு சப்போர்ட் தான். நீங்க ஒரு இன்னொருத்த ஒரு 10 பேர்ட்ட போயிட்டு நான் இந்த இடத்துல படிச்சு நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அது எனக்கு ஒரு பெருமை தான், சந்தோஷம் தான். அப்கோர்ஸ் என்னோட பிசினஸ் அதுல டெவலப் ஆகும். வந்து என்னோட மாமியார், என்னோட நாத்தனார், ஆக்சுவலா வந்து எங்க நாத்தனார் வந்து பாத்தீங்கன்னா டைலரிங் வந்து கத்துக்கிட்டதுங்க. நான் வந்து மேரேஜ் ஆகி போன புதுசுலயே வந்து எனக்கு ட்ரெஸ் தச்சு தரும் போது எனக்கு கொஞ்சம், இப்ப நம்மளே ஒரு புதுசா ஒரு டைலர் கிட்ட கொடுக்கும் போது நமக்கு ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் வரும் ஃபர்ஸ்ட் பிளவுஸோ சுடியோ போடும் போது. சோ அது வந்து நம்ம சொல்லலாம், தப்பு இல்ல. பட் நான் ரிலேஷனா இருக்கும்போது அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க எனக்கு இது தெரியல அப்படின்னும் போது என்ன வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசினாங்க. உனக்கு என்ன தெரியும், இதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குது தெரியுமா, இதுல இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா அவங்கள நான் குறை சொல்லல, இல்ல எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி இருக்கு, எனக்கு கொஞ்சம் மாத்தி தச்சு கொடுங்க அப்படின்னு தான் கேட்டேன். பட் அவங்க வந்து என்ன ரொம்ப இன்சல்ட் படுத்தினாங்க. சோ அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், இல்ல இவங்க முன்னாடி கண்டிப்பா இதை நான் கத்துக்கிட்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்பிடென்ட் எல்லாம் தேடிதான் அங்க போனேன். பட் எனக்கு அங்க கொஞ்சம் வந்து டவுன் ஆச்சுங்க. திரும்ப வந்து நான் சர்ச் பண்ணும்போதுதான் எனக்கு கிடைச்ச பெஸ்டான வே வந்து நீங்க தான். சோ உங்களை பிக்கப் பண்ணி அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் தச்சு போடும் போது எங்க மாமியாரே வந்து என்ன கொஸ்டின் பண்ணாங்க, நீ எப்படி இந்த ஆம்கோல் சைடு வந்து எந்த சுருக்குமே இல்லாம அவ்வளவு ஃபிட்டா போட்டிருக்க,
ஒரு சின்ன சுருக்கமே இல்லையே, எப்படி நீ இதை ஸ்டிச் பண்ண அப்படின்னு கேட்டாங்க. அப்ப எனக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஓகே, நம்மனால முடியாதுன்னு நினைச்சவங்க வாயாலே நம்ம கரெக்டா தச்சு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி. சோ நான் ஒரு பிளவுஸ் தச்சு அது போட்டிருக்கேன். ஆக்சுவலா அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு நான் போயிட்டு எப்படி தச்சு என்ன டைம்ல தச்சுனே அவங்களுக்கே தெரியாதுங்க. தச்சு எடுத்துட்டு வந்து இதை நான் தச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டும் போது அவங்க கேட்ட ஒரு விஷயம், இங்க தானே இருந்த அதுக்குள்ள தச்சிட்ட, அதுவும் இந்த சுருக்கம் எல்லாம் எல்லாமே இவ்வளவு பெர்ஃபெக்டா அவங்க பொண்ணு கிட்ட அவங்க சொல்லி அவங்க லட்சுமி, ஆக்சுவலா என் பேர் ராஜலட்சுமி, லட்சுமின்னு கூட லட்சுமி இவ்வளவு பெர்ஃபெக்டா தச்சிட்டு வந்திருக்கா, அந்த சுருக்கமே இல்ல, ரொம்ப அழகா இருக்கு, பேக்ல கழுத்துலாம் கூட ஷேப்பா அழகா தச்சிட்டு வந்திருக்கா அப்படின்னு அவங்க சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சது. ஓகே, நம்ம வந்துட்டு வெளியில போய் அச்சீவ் பண்ணமோ இல்லையோ நம்மள தாழ்த்தி பேசுனதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெஸ்டா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எனக்கு வந்து உங்களோட நினைப்புதான் வந்துச்சு. சோ நம்ம வெளியில போயிட்டு அவ்வளவு காசு கொடுத்து கத்துக்கிட்டோம், பட் முடியல. உங்ககிட்ட வந்து கம்மி அமௌண்ட்ல இந்த அளவுக்கு நான் ஒரு பேர் வாங்கிட்டேன்னு போதே எனக்குள்ள ஒரு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு மேம். நான் வந்து மனசார உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்றேன். எப்பெல்லாம் எந்த மெட்டீரியல்ஸ் நான் ஸ்டிச் பண்றேனோ அப்ப எல்லாமே எனக்கு உங்க நினைப்பு தான் மேம் வருமே. ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். ஹலோ, கேக்குதா? கேக்குது மேம், கேக்குது மேம். Thank you so much. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். இன்னும் நிறைய நீங்க ஷைன் பண்ணணும். ஓகேவா? தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ் மேம். மீட்டிங் க்ளோஸ் ஆக போறனால நான் இதோட ஸ்டாப் பண்றேன். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் லீவ் ஆயிட்டாங்கன்னா டைமிங் 1:45 ஆகுதா? யா, ஸோ சாப்பாடு கொடுக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு ரிலீவ் ஆயிருப்பாங்க. தட்ஸ் ஓகே. நான் வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வந்து தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் பிரவீனா சிஸ்டர். ஸோ நம்ம வந்து ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, மேம் எங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் வந்து பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. பட் நான் ஏன் டிலே பண்ணேன் அப்படின்னா, பெஸ்டா சிலபஸ் கொடுக்கணும், ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் கொடுக்கணும், பெஸ்டா கொடுக்கணும், அதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, மேம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க சொல்லி. இப்போ வந்து நம்ம சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து குரூப்க்கு வந்து அது டீடைல்டா வந்து இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். ஃபேஷன் டிசைனிங் இதுல என்னென்ன இருக்க போகுது இது எல்லாமே டீடைல்டா நான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்றேன். ஸோ விருப்பப்படுறவங்க தாராளமா படிக்கலாம். இதுல ஆல்ரெடி டெய்லரிங் அண்ட் டிசைனிங் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதுல ஒரு கன்செப்ஷனே இருக்கும். ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். பட் இப்போ டைம் ஆயிடுச்சுன்றனால இப்போ என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒருவேளை நம்ம நெக்ஸ்ட் மீட்டிங் வச்சிருந்தா அதுல டீடைல்டா சொல்லுவேன், அதுல என்னென்ன வரும் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே டீடைல்டா சொல்றேன். பட் குரூப்புக்கு வந்து நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன். கண்டிப்பா அது தேவைப்படும் நினைக்கிறவங்க நீங்க படிச்சுக்கோங்க, அச்சீவ் பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சோ மச். எல்லாருமே மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் மீட்ல தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூமா. மிஸ் எல்லாம் பண்ண மாட்டீங்க சிஸ்டர். இந்த கிளாஸ் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு போட்டிருக்கீங்க. ஓகே, அப்கோர்ஸ் நீங்க குரூப்பை மிஸ் பண்ணலாம், ஆனா கண்டிப்பா எங்கிட்ட கான்டாக்ட்ல இருந்தீங்கன்னா மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது இப்ப சிஸ்டர் கண்டிப்பா உங்களை மிஸ் பண்ணவே முடியாது மேம். நீங்க ஆக்சுவலா வந்துட்டு ஓகே ஃபீஸ் கட்டினாங்க, நம்ம சொல்லி கொடுத்தோம், ஓகே முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு இதோட நீங்க வெளியில போகாம எங்களுக்கு லைஃப்ல டைம் அசசரி கொடுத்ததும் இல்லாம நீங்க வந்து உங்களோட அடுத்த பேட்சுக்கு நீங்க சொல்லி தர விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே போடுறீங்க. சோ எங்களுக்குள்ளேயே நீங்க மிங்கிள் ஆயிருக்கீங்க. மொபைல் எடுத்தா கண்டிப்பா அன்னைக்கு ஒன் டே வந்து ஒரு மெசேஜ் இல்ல 2 மெசேஜ் கண்டிப்பா உங்களுக்கு பார்த்துட்டு ஸ்டேட்டஸும் பார்த்ததும் இல்லாம கண்டிப்பா இன்ஸ்டாகிராமும் உங்களை பாத்துக்கிட்டே இருக்குங்க. சோ நாங்க மறக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு ஸ்டேஜ்க்கே எங்களுக்கு வந்துட்டு போல அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங்ல நீங்க எங்களை கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. சோ ஃபியூச்சர்ல நாங்க அடுத்த ஸ்டெப் வைக்கும் போதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் த குரு நீங்க. சோ வந்து அந்த மிஸ் பண்றதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்ல. சோ உங்களை வந்து நாங்க மிஸ் பண்ணிட்டோம், அதாவது இன்ஸ்டியூட் விட்டு வெளியில போகணுன்ற ஒரு ஃபீலே இல்லைங்க. எப்பவுமே உங்க கூடவே இருக்கும் அப்படின்றதுனாலதான் இதை வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஜூம் மீட்டிங்கா இதை நம்ம முடிக்கிறதா இருக்குது மேம். எனக்கு அப்படிதான் தோணுது மேம். கண்டிப்பா 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 நம்ம எப்பவுமே வந்து டச்ல தான் இருப்போம். இந்த ஃபீல்டுல நான் இருக்கிற வரைக்கும் என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் எப்ப என்ன கான்டாக்ட் நிறைய பேருக்கு நான் இன்ஸ்டாகிராம்ல வரும்போது காட்டியிருக்கேன், இவங்க தான் எங்க மேடம், இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க, இங்க பாருங்க இவங்க கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். அப்படியா இவங்க கிட்டயா அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்து அது ஒரு ஹாப்பியா இருக்குதுங்க. எப்படி இப்போ ஒரு சில செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம பாக்குறோம் செய்யறோம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போகும்போது அப்படிப்பட்ட ஒரு இதுல நீங்க ஹை பொசிஷன்ல இருக்கும்போது உங்களை பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நாங்களும் இவங்க கிட்டதான் கத்துக்கிறோம், சோ இந்த அளவுக்கு பப்ளிஷ் பண்ற ஒரு இடத்துலதான் நாங்களும் கத்துக்கிட்டோம்னு நாங்க சொல்லும் போது எங்களுக்கு பெருமையா இருக்கு. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மேம். நான் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். நான் அது உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், எங்க முடிஞ்சிருமோன்னு நினைச்சு அதுக்குள்ள பேசிட்டேன் மேம். நானு தேங்க்ஸ் மேம்.
மிஸ் ஆனவங்களும் பேசுற மாதிரி நம்ம இன்னொரு மீட்டிங் கண்டிப்பா பண்ணலாம். தேங்க்யூ சந்தியா சிஸ்டர், லவ் யூ டூ. ஸோ நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்கீங்க, அதுக்கும் என்னால ரீப்ளை பண்ண முடியல, ரியலி சாரி. ஏன்னா இதுல கான்சன்ட்ரேட் பண்றதுனால சேட் பாக்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ சேட்ல மெசேஜ் பண்ணிருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். முடிஞ்சா கூடுமானா கண்டிப்பா நம்ம இன்னொரு மீட்டிங் வந்து நீங்க குரூப்ல சொல்லுங்க மேம், நாங்கெல்லாம் பேசல, ஸோ பேசணும் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இன்னொரு மீட்டிங் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்க வாட்ஸ்அப் கூட, நீங்க குரூப்ல கூட, நீங்க வாட்ஸ்அப்ல கூட கேளுங்க. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சில இம்பார்ட்டன்ட் விஷயம் எல்லாமே நான் ரெக்கார்டட் வீடியோ கொடுத்துறேன். ஏன்னா நீங்க எப்பனாலும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்றனால ஒரு சில விஷயங்களை வந்து நான் ரெக்கார்டட் வீடியோல கொடுத்துறேன். இதுல நம்ம காமனா பேசிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃபைன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமா நம்ம அடுத்த மீட்டிங் மீட் பண்ணலாம். ஓகே, பை பை. எல்லாம் நல்லா போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வேலை செய்யுங்க. பை பை. பை பை. தேங்க்யூ. பை பை.